அவள் பாட்டுக்கு அனுபவிப்பா, இவன் பாட்டுக்கு உள்ள காட்சி கொடுத்துட்டுருப்பான். இவன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா ரெண்டு பேரும் தன்னுடைய அனுபவத்தை அவள் சொல்லுவா, அவள் அனுபவத்தை இவா சொல்லுவா. இது என்ன அது என்னன்னு கேட்பா. இதில் என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கு அனுபவம் இருந்தாலும் இது மூணாவதாக ஒரு சம்சாரி கேட்கும்போது இப்படிலாம் ஒன்று இருக்கோ, இவன் அனுபவிக்கிறான்றாலே நாமும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி பார்க்கலாமே. ஒரு ருச்சி, இந்த ஒரு தீப்பொறி வரணும். முதல்ல ஒரு பொறி வந்துடுத்துனா அதன் பிறகு தகதகதான் எரியாங்க. அந்த ஒரு பொறி வர்றதுக்கு தான் கஷ்டம். ஏன்னா இது பல கோடி ஜன்மா சம்சார சாகரத்தில், அந்த சாகரத்தில் மூழ்கி கிடக்கிற ஒரு கட்டை. டக்குன்னெலாம் தீ பற்றிக்காது. இது முதல்ல தீப்பொறி வந்து அதில் இருக்கிற அந்த ஈரத்தை எல்லாம் வளர்த்தி அதுக்கப்புறம் இது காஞ்சி போய் அதுக்கப்புறம் தக தான் எரியும். இதை காய வைக்கிறதான் பாடு. இதோட எல்லா ஜன்மாந்தர ஆசை வாசனையெல்லாம் காய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் தானாக எரிஞ்சு போய்டும். வெயிலில் போட்டால் கூட எரிஞ்சு போய்டும். அந்த மாதிரி இந்த ஜன்மாந்தர வாசனையை அழிக்கணும்னா மகாத்மாக்கள் கூடணும். மகாத்மாக்களுடைய பலம் அதுதான். அந்த மாதிரி பிரபு சங்கல்பம் பண்ணா கலியுக ஜனங்களுக்காக ஆனந்தமாக மகாத்மாக்களை கூட வைக்கலான்னு முடிவு பண்ணான். ரிஷிகள்லாம் பார்த்தாலாம். நைமிஷாரண்யம் உத்தமமான தேசம். ஆழ்வார்கள் பிரபந்தத்திலாம் நைமிஷாரண்யத்தை அப்படி அனுபவிக்கிறார். நைமிஷாரண்யத்தில் உள்ளானேன்னு அத்தனை சிரேஷ்டமாக அனுபவிக்கிறார். பகவான் தானே வனமாக வியாபிச்சு கிடக்கும்படியான ஒரு புண்ணிய தேசமாச்சு. அதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பலம். இங்கே பகவானை வனமாகவும் பார்ப்போம், மலையாகவும் பார்ப்போம், மனுஷனாகவும் பார்ப்போம், சிலாரூபமாகவும் பார்ப்போம், மீனாகவும் பார்ப்போம், ஆமையாகவும் பார்ப்போம், ஆகாசமாகவும் பார்ப்போம். இதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய ஆச்சரியமான பலம். ரூபமே இல்லாத நிர்குண பிரம்மமாகவும் அனுபவிக்கும். இதுதான் உலகத்தில் எந்த மதத்தை எடுத்தாலும் அதில் ஏதான ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னா சனாதனமான ஹிந்து தர்மத்தில் ஏதோ ஒரு மூலையில் சாதாரண விஷயமா இருக்கும். அவள் பெருசாக பிராதான்யமாக எதை கொண்டாடின்னு இருக்காளோ அது இந்து தர்மம் அல்ப சொல்பமாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கும். அவ்வளோ சிரேஷ்டம் சனாதனமான தர்மம். அந்த மாதிரி அந்த நைமிஷாரண்யம் பகவானே வனமாக வியாபிச்சு கிடக்கும்படியான அந்த திவ்ய தேசத்தில் ஜோர ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு சத்திரயாகம் பண்ணுறாளாம். ஸ்வர்க்கத்தை அடையணும். ஸ்வர்க்கம்ன்ற பதத்துக்கு பகவான் ஒரு அர்த்தமும் உண்டு. போய் இந்திரலோகத்தை அடையிறதுக்கு இத்தனை பேர் கூடி உட்காந்துட்டு 1000 வருஷம்லாம் யாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்திரலோகம் அடையிறது அல்ப விஷயம், ஒரு விஷயமே கிடையாது. சரியா சொல்லணும்னா ஸ்வர்க்கம்ன்ற பதத்துக்கு பகவான் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் ஸ்வர்காய லோகாயன்னு சொல்லும்படியா பகவான அடையணும். நொற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறா. நோன்பு நோற்று ஒரு கோபி என்ன பண்ணுறாளாம், ஸ்வர்க்கம்னு சொல்லும்படியான பகவானுக்குள்ளே இவன் நுழைஞ்சுட்டாளாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்ற. அந்த மாதிரி இந்த ரிஷிகள்லாம் சத்திரயாகம் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துருக்காளாம். பகவான் அடையணும், பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சத்சங்கம் எல்லாம் அனுபவிச்சா யாகம் பண்ணுறதுக்கு அருகதை உண்டு, யாகம் பண்ணி நல்ல கதி அடையலான்னு. சரியாக சொல்லணும்னா யாகம் அர்ச்சனை தியானம் எல்லாம் கடைசி பிரயோஜனம் என்னன்னா சத்சங்கம் தான். 1000 வருஷம் சத்திரயாகத்துக்கு அவளுக்கு என்னடா கிடச்சதுன்னா அத்தியற்புதமாக சூத பௌராணிகர் கிருஷ்ண கதை சொல்ல வந்துட்டார். அவ்வளவு சுதர்சிரமம் பண்ணுங்கோ, யாக யஜ்ஞாதிகள் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, எல்லா திவ்ய தேசமும் போய் கோடி கோடி அர்ச்சனை பண்ணுங்கோ. இதில் என்ன பிரயோஜனம் கிடச்சதுன்னா அரக்ஷணம் சத்சங்கம் கிடச்சா அதுதான் மகா பிரயோஜனம். இதுக்கு மிஞ்சி பிரயோஜனம் இல்லை. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. இதில் அந்த ஜீவன் உட்காரணும் கூட அவசியம் இல்லை. 2 மகாத்மாக்கள் ஒன்றா சேர்ந்தாலே சத்சங்கம். அவள் 2 பேரும் ஆனந்தத்தை சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம். அவள் 2 பேரும் சேர்ந்து பரமாத்மாவை அனுபவிக்க, அவள் என்ன அனுபவிக்கிறான்னு இது வேடிக்கை பார்த்த உடனே மற்ற விஷயங்கள் இதுக்கு ஈடுபாடு குறைஞ்சி போயிடுது. இது நேரடியாக சத்சங்கத்தில் ஈடுபாடு கூட வேண்டாம். ஜீவன் சங்கருடைய ஸ்லோகமாக இருக்கட்டும், ராமானுஜருடைய வசனமாக இருக்கட்டும், ஆழ்வாருடைய பிரபந்தமாக இருக்கட்டும், எந்த பாதையில் போய் நம்ம தொட்டாலும் அதுக்கு சத்தியமாக அர்த்தம் உண்டு. இப்படித்தான் நேரடியான அர்த்தம் ஒருத்தரும் சொல்ல முடியாது. பாகவதத்துக்கோ ராமாயணத்துக்கோ சங்கரனுடைய ஸ்லோகத்துக்கோ இதுதான் அர்த்தம்னு ஒருத்தருக்கும் சொல்ல அருகதை கிடையாது. அவள் என்ன பாவத்தில் போய் தொடரோமோ அந்த பாவத்துக்கு அது ருச்சி. ஆப்பிளை மேலேருந்து தான் சாப்பிடணும், கீழேருந்து தான் சாப்பிடணும், இந்த சைட்லேருந்து தான் சாப்பிடணும் பண்ண முடியாது. எப்படி சாப்பிட்டாலும் ருச்சி. எந்த பக்கம் தொட்டாலும் அது தித்திக்கும். தொடரவாளை பொறுத்து இருக்குது, அனுபவிக்கிறவாளை பொறுத்து இருக்குது. இந்த 2 மகாத்மாக்கள் கூடி பேசுகிறத இந்த ஜீவன் என்னன்னு கேட்டு கொடுத்தாலே சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம்.
உடனே ஆஹா இவா பேசுறதுல என்ன ஆகுமா, இதை கேட்க கேட்க மற்ற விஷயங்கள் இருக்கிற மோகம் தானாக குறைஞ்சி போயிடும். நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இதுக்கு பெரிய தபஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். காது கொடுத்து அவள் என்ன பேசுறன்னு ஒட்டி கேட்டாலே போதுமா. மகாத்மாக்கள் பேசுகிறத காது கொடுத்து ஒட்டி கேட்டாலே இந்த ஜீவனுக்கு முக்தி கிடச்சுடுறது. உட்காந்து தபஸ் பண்ண வேண்டாம், கர்மயோகம் ஞான யோகம் ஒன்றும் புரிய வேண்டாம். என்னமோ பேசுகிறாலும் கேட்டாலே தானாகவே மோகம் அழிஞ்சு போயிடுறது. இதுவே கர்மயோகம் ஆகிடுறது, இதுவே தியான யோகம் ஆகிடுறது, இதுவே பக்தி யோகம் ஆகிடுறது, இதுவே நிச்சல தத்துவம் ஆகிடுறது. இதுலேயே ஜீவனுக்கு முக்தி கிடச்சுடுறது. அவ்வளவுதான். இது சும்மா அப்படி உட்காந்துன்னு வெட்டியாக உட்காந்துன்னு கேட்டால் கூட அவ்வளவு சிரேஷ்டமான பலன் கொடுத்துரும்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த சூத பௌராணிகர் தேடிண்டு வந்துட்டார். பல கோடி ஜென்மா பல கோவில்களுக்கு போய் ஆராதனை அர்ச்சனை எல்லாம் பண்ணி என்னடா கிடைக்கும்னா சத்குரு நம்மளை தேடி நம்ம இருப்பிடத்துக்கு வந்துடுவார். பகவான் பிரத்யட்சமாக வரமாட்டான். நம்மளுடைய அத்தனை தபசு யாக யஜ்ஞாதிகள் தியானம் கோவில் அபிஷேகம் ஆராதனை நித்தியம் பிரதட்சணம் வைக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எதை தேடி ஓடின்னு இருக்குமோ எது கிடைக்குமோ எங்கின்னு இருக்குமோ அதை கொடுக்கக்கூடியதான ஆச்சாரிய புருஷர் நம்ம இருப்பிடத்தில் கொண்டு வந்து பகவான் எந்தான்னு கொடுத்துடுவோம். அது கிடச்சி கொடுத்தனா போதுமே. ஸ்பர்சவேதி கல் மாதிரி இது. இந்த பக்தி ஒரு தொத்து வியாதி. இது ஒருத்தருக்கு வந்து கொடுத்தனா போச்சு, அப்படியே லைனாக தொத்தி வியாதி போயிட்டே இருக்கும். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. இந்த வியாதிக்கு ஒரே மருந்து கிருஷ்ணன் தான். ஆர்க்கும் இன்னோய் அறியலாகாது கார்கடல் வண்ணன் கண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீருன்றாண்டா. பெரிய தொத்து வியாதி. இந்த ஒரு வியாதி தான் பக்தி தான். இந்த சூத பௌராணிகர் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக கதை கேட்டார். அச்சோ நன்னா இருக்குது, யார்டையா சொன்னா தேவலையேன்னு மனசை கடந்து அடிச்சுண்டு தான். ஆனால் தகுந்த அதிகாரி கிடைக்கலையா, தேடின்னு ஓடின்னு வந்தா. இவாளும் நல்ல கதை சொல்கிறதுக்கு ஆள் கிடைச்சா தேவலைன்னு தேடின்னு இருந்தாளாம், நல்ல விஷயம் கேட்டா தேவலைன்னு தேடி இருந்தாளாம். பகவான் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டான். அதுதான் பகவானுடைய கிருப்பை. அழகாக வந்துட்டார். சூத பௌராணிகரை பார்த்தா கைகூப்பின்ற ஆனந்தமாக உட்காரெல்லாம் வச்சுட்டார். உனக்கு நிறைய விஷயமெல்லாம் தெரியுமே, நிறைய படிச்சிருக்கேளே, எத்தனையோ ஆச்சாரிய மகாத்மாக்களிடத்துல கூட இருந்து அவள் பிரத்யக்ஷமாக சொல்ல 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 கேட்டிருக்காள். அதுவும் நீர் உத்தமமான சசிஷ்யன். அதனால் குருயுகு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. பெரியதான ரகசியத்தை கூட குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உத்தமமான சசிஷன் ஒருத்தன் கிடச்சுட்டான்னா எல்லாத்தையும் கடகடன்னு கொட்டி தீத்துறாளாம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் இந்த உலகத்தில் பிராயேன அல்பாயுஷக சப்த கலவு அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதயோ மந்த பாக்யாகி உபதிருதாக. இந்த கலியுகத்தில் ஜனங்களுடைய ஆயுசு மந்தம், பாக்ய மந்தம், புத்தி மந்தம் இருக்கும் பொழுதும் நோய் நொடி இப்படியே ஓடின்னு இருக்கு. படிக்கிறதுக்கோ நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய இருக்கு. இவ்வளோலாம் படிக்க முடியாது, இவ்வளோலாம் தெரிஞ்சுக்க முடியாது. இதோடைய சாரம் என்ன? இதோட சாரம் வேணும் எங்களுக்கு. அபாடான் இருக்கணும். எவ்வளோ 10,000 கோடி வியாதி இருந்தாலும் மருந்து இட்னூண்டு தானே இருக்கணும். நம்ம உடம்பை விட பெருசாக ஒரு மருந்தை கொடுத்து இதை சாப்பிட்டா சரியாக போயிடணும். எப்படி சாப்பிட முடியும்? நம்ம எவ்வளோ வியாதி சொன்னாலும் வாய்க்குள்ள அடங்கும்படியாக ஒரு மாத்திரை கொடுத்து இது முழுங்கிடுங்கோன்னு நமக்கு சுகமாக இருக்கும். அந்த மாதிரி சம்சார வியாதி பல கோடி ஜன்மாவா பிரம்மாண்டமாக ஆலவிருஷம் மாதிரி வளர்ந்து கிடக்கு. இந்த வியாதி போகணும். அதற்கு சுலபமான உபாயம், அற்புதமான ஒரு உபாயம் சொல்லுங்கோ. கிருஷ்ண கதை சொல்லுங்க. கிருஷ்ண கதை நிஜமாவே ஸ்ரோத்ரத்வய துவம் சுனு அச்சுத சத்கதோதேன்னு அச்சுதன் கதையை கேட்கணும். ரொம்ப பலமுடைய ஒரு இந்திரியம் இந்த காது. உலகத்தில் இதுக்கு போல வேறு எதுக்கும் பலமே கிடையாது. கண்ணு தெரியலாம் கூட வருத்தப்பட வேண்டாம். ஆனால் காது இல்லை வச்சுக்கோங்க, சத்சங்கம் கேட்க முடியாது, பாகவதம் ராமாயணம் கேட்க முடியாது. அது காது இருக்கிறதுனால சுகமாக எல்லாத்தையும் கேட்டு சிந்தனை பண்ணலாம். கண்ணே இல்லைன்னா கூட காதால் கேட்டு 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 அனுபவிச்சுடலாம். இது எப்படி அது எப்படின்னு. அந்த மாதிரி அந்த காதுகளில் கிருஷ்ண கதை சொல்லுங்கோன்னு கேட்டுட்டாளாம். சவுனகாதிபனர் கையை கூப்பிட்டு கேட்டுட்டாள். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் சத்தியமாக உபதேசம் செய்வார்கள். பகவான் கீதையில் தன்னுடைய திருவாய்மொழியாக சொல்லியிருக்கான். அதனால் இந்த சவுனகாதி முனிவர்கள் கேட்டுட்டா. சூத பௌராணிகர் சொல்லுங்கோலே, ஆனந்தமாக கேட்கறது காத்துன்னு இருக்கோம்.
அந்த ஆசை தான் அருகத்தை. ஏன்னா சாஸ்திரம் ஆசையோடு கேட்டால் சொல்லணும், ஆசை இல்லாமல் கேட்டால் சொல்லப்படாது. கேட்காதால் சொல்லாதேன்னு பகவான் கீதையில் கூட சொல்கிறான். ஆசையோடு கேட்டுட்டோம்னா ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் சொல்லியே ஆகணும். அது பகவானுடைய கட்டளை, மகாத்மாக்களுடைய திவ்ய சங்கல்பம். அதனால தான் சம்சாரிகளுக்கு அப்பப்போ ஆசை வரும்போது தான் ஏதோ கிடைக்கிறதுன்னா இந்த ஆசை தான் பிராதானியம். பசி தானே அவசியம். ஆகாரம் நன்னா இருக்கா இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. ஆகாரம் சர்வசிரேஷ்டமாக இருந்தாலும் பசி இல்லைன்னா மரியாதை இல்லை. பசி இருந்துடுத்துனா பழைய கஞ்சியாக இருந்தாலும் விசேஷம்தான். பசி தான் பிராதானியம். நம்முடையதான தவிப்பு, ஏக்கம், தேடல், இதுதான் இத்தனை கிரந்தங்கள் வந்ததுக்கு காரணம். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி இவ கேட்டுட்டா சூத பௌராணிகர் கண்கள் ஆனந்த பாஷம். ஹே கிருஷ்ணா, எத்தனை ஆச்சரியம்டா, உன்னை பற்றி கேட்டுவிட்டேன், ஆனால் உன்னை பற்றி சொல்லணும், நல்ல ஆளாக கேட்டுன்னு கிடச்சுட்டாடா அப்பா பிரபோ கருணாசாகரான்னு கதறினார். ஒவ்வொருத்தரும் எதை கேட்குறோம் அப்படியே கொடுக்குறான். அவனுடைய கருணையில் மாற்றம் இல்லை. கல்பக விருட்சம் அது. எப்படி கேட்குறோமோ அப்படியெல்லாம் கொடுக்குறான். ஆனந்த தலைச்சா, சவுனகாதி முனிவர்களும் தலைச்சா, பிரபோ ஆனந்தமாக பக்திபூர்வமாக விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். பிரபோ கொண்டு வந்து சேர்த்துட்டியாடா சூத பௌராணிகன்ற மகாத்மாவை. ரோமஹர்ஷணராட்சன் அவர் சொன்னார்னா மயிர்காலில் அப்படி குத்தண்டு நிற்கிறதான். ஆச்சரியமாக இருக்கான். ரோமஹர்ஷணம் உண்டாயிடுறதான். ஏன்னா தன்னை மறந்து பகவத் தியானத்தில் மெய்சிலிர்த்து போய் அவர் சொல்ல கேட்கிறவாருடைய பாவங்கள் எல்லாம் நசிஞ்சு போயிடுறதாம். உடனே மயிர்கூச்சல்லாம் உண்டாயிடுறதாம். அந்த மாதிரி இந்த சூத பௌராணிகரை கேட்க ஒரு ஆனந்தமாக குரு வந்தனம் பண்ணார். பார்த்தோம்னா இந்த புராணங்கள் எங்கே எடுத்தாலும் அவாவா குரு வந்தனமே தான் நிறைய விஷயங்கள் ஓடிங்கிருக்கும். அவா குருவை கேட்பா, அவா குருவை பேசிட்டுருப்பா. அதே தான் குரு மகிமை இல்லாமல் ஸ்ரீமத் ராமாயணமும் இல்லை, ஸ்ரீமத் பாகவதமும் இல்லை, மகாபாரதமும் இல்லை, நாராயணியமும் இல்லை, பஜகோவிந்தமும் இல்லை. சில பெரியவா சொல்லுவா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு. பகவான் கோவிந்தனை சொல்லலை, சங்கரர் தன்னுடைய ஆச்சாரிய கோவிந்தனை பஜனை பண்ணுங்கன்னு சொன்னான்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணுறவா இருக்கா. தன் பெரிய கோவர்தனகிரி தூக்கின அந்த கோவிந்தனை சொல்லலை, அவருடைய ஆச்சாரியன் கோவிந்தன் இருக்காரே அந்த கோவிந்தனை பஜனை பண்ணுங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன்னா அவர் தானே இவருக்கு வழி காட்டினார். அதனால் இந்த கோவிந்தரை பஜனை பண்ணாலே சுகமாக இருக்காது. நகி நகி ரக்ஷதி டுக்குறிஞ்சுக்கரணே. நீ வியாக்கரணத்தை உட்காந்து 10,000 கோடி வருஷம் நின்று போட்டாலும் குரு கிருப்பை இல்லைன்னா சித்தத்தில் சாந்தி இல்லை, சித்த சுத்தி உண்டாகாது. அதனால் பஜகோவிந்தன்றது குரு மகிமாதான்னு வியாக்கியானம் பண்ணுறவாள்லாம் இருக்கா. அத்தனை சிரேஷ்டம் பெரியவாளுடையதான விஷயங்கள். அந்த மாதிரி இவர் தன்னுடைய குருவான சுகபிரம்ம மகரிஷி, சரியாக சொல்லணும்னா சுகபிரம்ம மகரிஷி பரீட்சத்துக்கு தான் கதை சொன்னார். இவர் மூளையில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அதுக்கே அவர் குருவாயிருச்சு. இவர் மூளையில் இவரும் நானும் உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு போய் உட்காந்தார். கூட்டத்தோட கோவிந்தானோட தான் இது. போய் உட்காந்து இவர் சொன்ன கேட்டாரா, இவர் எனக்கும் குரு பொது சொத்து, ஆனால் அவாவாளுக்கு தனி சொத்து தான். எல்லாரும் உட்காந்து கேட்கணும்னா அவாவா மனோபாவத்தில் கேட்கும் பொழுது அவாவாளுக்கு என்ன விஷயமோ அது லபிச்சுடுறதா. சொல்கிறது என்னமோ ஒரே விஷயம்தான், ஆனால் அவாவாளுடைய தகுதி, அவாவாளுடைய தேடல், அவாவா தேவைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளும் வரது, உதாரணமும் வரது, சப்தமும் வரது, தியானமும் வரதா. ஒரே விஷயம்தான். பந்தியில் எல்லாரும் உட்கார வச்சு இலை போட்டுடுறோம். ஒரே அன்னம், ஒரே காய் தான், ஒரே குழம்பு தான், ஒரே ரசம் தான், ஒரே பாயசம் தான். ஆனால் அவாவா ஒவ்வொன்றத்தையும் எடுத்துக்கிற அளவு வேறு தான். ஆனால் பரிமாறுறதுனமோ ஒன்று தான். பரிமாறுறதுனமோ ஒன்று தான். அவருக்கு ஆகாரம் ஜாஸ்தி வேண்டாம், ரசம் கொஞ்சம் அடி ஒரு 2 கரண்டி கையில் விடுங்க, நான் குடிக்கிறேன்னு. சில பேர் ரசம் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை குழம்பு சாதிங்கோண்டுவா, இன்னொரு இதெல்லாம் வேண்டாம், பாயசம் ஒரு 2 டம்ளர் கொடுங்கோண்டுவா. ஆனால் இருக்கிறது என்னமோ அதே வஸ்துக்கள் தான். அவாவாளுக்கு எது தேவையோ அதை பரிமாறி அவாவா அனுபவிக்கிறாளே, அதே தான் குரு கதையும். குரு எல்லாருக்கும் கொடுக்குறார். யார் யாருக்கு எது அபரிமிதமாக வேணும் அதை எடுத்துக்கிறார். சில பேருக்கு தாசியம் வேணும்னா தாசியத்தை எடுத்துக்கிறார். சில பேருக்கு சக்கியம் வேணும்னா சக்கியம் எடுத்துக்கிறார். நிர்குணம் வேணும்னா நிர்குணத்தை எடுத்துக்கிறார். சகுணம் வேணும்னா சகுனம் எடுத்துக்கிறார். தத்துவம் வேணும்னா தத்துவத்தை எடுத்துக்கிறார். உதாரணம் வேணும்னா உதாரணத்தை எடுத்துக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ண மகிமா போதுன்னு அதை எடுத்துக்கிறார். குரு கொடுக்கறதுமே எல்லாத்தையும் தான் கொடுக்குறார். அவாளுக்கு எது சிரேஷ்டமோ, எது தேவைன்னு அந்த ஜீவன் தேடுறதோ அதை அப்படியே இழுத்துக்கிறதா. அந்த மாதிரி இந்த சுகபிரம்ம மகரிஷி ஆனந்தமயமாக உட்காந்து அத்தியுதமாக சொல்ல மூளையில் உட்காந்து இவரும் கேட்டார், நானும் கேட்கறேன்னு கேட்டார். இதுதான் மகாத்மாக்களுடைய பலம். நான் சொன்னேன்னு எந்த இடத்துலையும் சொல்கிறதே இல்லை. அவா சொன்னால் அதை நான் சொல்கிறேன். அவா சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் சொன்னதா இவர் சொல்லி நான் கேட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன். சனாதனமான ஹிந்து தர்மம் இன்றைக்கும் பழச்சிருக்குன்னா இது ஒன்று தான் காரணம். நாங்கள் தான் யாரும் சொன்னதே கிடையாது.
அது வால்மீகியாக இருக்கட்டும், வியாசராக இருக்கட்டும், நாரத மகரிஷியாக இருக்கட்டும், சங்கரராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், சைத்தன்யராக இருக்கட்டும், மாதவேந்திரபுரியாக இருக்கட்டும், மத்வாச்சாரியராக இருக்கட்டும், ராகவேந்திரா இருக்கட்டும், அப்படியே கடைசியில் எங்கே முடிஞ்சுமா கடைசியில் பகவான் சொன்னால் அங்கேருந்து தான் வந்துடும். லக்ஷ்மிநாத சமாரம்பா, இதுதான் சனாதனமான இந்து தர்மத்துடைய பலம். இங்கே மனுஷா பிராதானியம் இல்லை. அந்த மனுஷாவை தாண்டி 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 கடைசியில் எல்லாம் பகவானிடத்துலேருந்து வந்தது. வேத முதற்கொண்டு புராண இதிகாசம் வரைக்கும் பகவான் அஸ்திவாரமாக வச்சிருக்கு. இங்கே எந்த விதமான மனுஷனையும் அஸ்திவாரமாக வச்சு இன்னி வரைக்கும் சனாதனமான தர்மம் இல்லை. அதனால தான் இன்னி வரைக்கும் ஜீவிச்சுன்னு இருக்கு. மனுஷால அஸ்திவாரமாக வச்சுட்டு இருந்தா அவள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு சில இதுவும் காணாமல் போயிடும். சனாதனமான தர்மம் பகவான் ஒருவன் அஸ்திவாரமாக வச்சிருக்கு. சூத பௌராணிகர் தன்னை மறந்து ஆனந்தத்தில் தளச்சு போயிட்டார். அவள் கேட்டது என்ன? பாகவதம் சொல்லுங்கோ, சிரேஷ்டத்தை சொல்லுங்கோ, கிருஷ்ண கதை சொல்லுங்கோ. நான் நேரடியாக கிருஷ்ணனை ஆரம்பிக்க வேண்டியதுதானே. எடுத்தோன்னே குரு தியானம். எந்த விஷயமா இருக்கட்டும் குரு தியானம்தான். அது பாகவத பிரவச்சனமாக இருக்கட்டும், அக்ஷர அபியாசமோட ஆரம்பமாக இருக்கட்டும், ஆபீஸ் காரியமாக இருக்கட்டும், ஆத்து காரியமாக இருக்கட்டும், குரு தியானம்தான் சர்வசிரேஷ்டம். குரு தியானம் பண்ணால் ஒழிய ராமாயணமும் புரியாது, பாகவதமும் வராது, லௌகீகமான வாழ்க்கையில் ஆனந்தமும் சத்தியமாக கிடையாது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆனந்தமாக குரு தியானம் பண்ணுறார். சுகபிரம்ம மகரிஷி வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஆனால் சூத பௌராணிகருக்கு சில நிகழ்ச்சிகள்லாம் மனசில் ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சது. குருவுடைய வாழ்க்கை சரித்திரம் பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் சில ஜீவர்களுடைய ஹிருதயத்தை ஆழமாக போய் உட்காந்துக்கும். இது ரொம்ப விசேஷமாக இருக்குன்றோம். அந்த மாதிரி இந்த சுகபிரம்ம மகரிஷியுடையதான் ஏகமேவ அத்விதீயம்னு அத்வைத பாவத்தில் இருக்கும்படியான, தன்னை மறந்து பரமாத்ம தியானத்திலே இருக்கும்படியான அந்த ரூபம், ஆச்சரியமான அந்த வியாசர் புத்ரா புத்ரா புத்ரேதீன்னு கத்த இவர் பதில் சொல்லாமல் போக அங்கே இருக்கிற மரமெல்லாம் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன்னு சொல்லித்தே இவருக்காக லோகமே பேசித்து. அதுதான் அத்வைத பாவம், புரியாத பாவம். ஆனால் சுகமாக புரிய வச்சுடுற ஆரம்பத்திலேயே. நம்ம யாரும் பேசவே வேண்டிய அவசியம் இல்லை. அத்வைதம் பரபிரம்மன்ற ஒன்று பரிபூர்ணம் லயப்பட்டாச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாம் தானாக நடக்கும். இந்த பாவம் எல்லாருக்கும் சாதாரணமாக சித்திக்குவான் சத்தியமாக நிச்சயம் இல்லை. அகம் மமான்றது ரெண்டும் அழிஞ்சு பரிபூர்ணமாக அழிஞ்சு போய் ஸ்வரூபம் முதற்கொண்டு குணம் முதற்கொண்டு ஸ்வபாவம் முதற்கொண்டு எல்லாத்தையும் இழந்துடணும். கங்கையாக இருந்தாலும் யமுனையாக இருந்தாலும் கடலில் சேர்ந்து கொடுத்தனா நான் கங்கைன்னு தனியாக ஓட முடியாது, நான் யமுனையும் தனியாக கலந்துட்டு இருக்க முடியாதுங்க. சமுத்திரத்தோடு கலந்தாச்சுன்னா தன்னுடைய ஸ்வரூபம் குணம் ஸ்வபாவம் ரூபம் எல்லாத்தையும் இழந்தா எடுத்துனா அவ்வளோ அழகாக மரியாதை. அதே மாதிரி நான் எனதுன்றத பரிபூர்ணம் அழிஞ்சு போயிடணும். அவள் போயிடுத்துனா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தானாக நடக்கும். ஏன்னா அந்த பரபிரம்மத்துக்கெல்லாம் நம்மளும் ஒன்றா ஒட்டின்னுட்டோம், அவ்வளவுதான். அதோட ஒன்றா கலந்தாச்சு. பாலில் சர்க்கரை கலந்தாச்சுன்னா சர்க்கரை தெரியறதில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஜீவன் தன் தன்மையை இழந்துட்டு அப்படி கலந்து கொடுத்துனா பரமசுகம், அகோபாகியம் அகோபாகியம். அந்த மாதிரி இருக்கும்படியான சுகபிரம்ம மகரிஷியை தியானம் பண்ணிட்டு ஆனந்தத்தை தளச்சு போனார். சூத பௌராணிகர் ஆச்சரியமான கேள்வி கேட்டுட்டேளே, உத்தமமான கேள்வி கேட்டுட்டேள், லோகக்ஷேமமான கேள்வி கேட்டுட்டேள். அவ்வளவு அழகா இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல உத்தமமான ஒரு பாகவதன் கதையை சொல்லணும். பக்தன் இருந்தாத்தான் பகவத் விஷயமே பரிமளிக்காது. பக்தன் இல்லைன்னா பகவான் விஷயம் பரிமளிக்காது. பத்மநாபன் 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 கொண்டாடின்னு இருக்கோம்னா ஒரு திவாகர முனியும் இல்லை, வில்வமங்கல நம்பூதிரியும் இல்லைன்னா ஏதோ ஒரு மூர்த்தி இருக்குன்னு தோணும், அவ்வளவுதான். இவா ரெண்டு பேர் இருந்ததுனால இன்றைக்கும் பத்மநாபனுக்கு ஒரு ஏற்றம் இருக்குது. சரட்டையில் கூட அழகாக மாங்காய் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வில்வமங்கலம் கொடுத்ததுனால, வேறு யாருக்காவது தோணுமா? அது கொடுத்ததுனால இன்னி வரைக்கும் பத்மநாபனுக்கு ஒரு ஏற்றம் இருக்குது. பக்தர்கள் கொண்டாடுறதுனால மட்டும்தான் பகவானுக்கு ஏற்றம். ஆகாரம் நன்னா இருக்குன்னு ஆகாரம் தன்னைத்தானே அனுபவிக்க முடியுமா? பசியில் இருந்து ஆகாரத்தை அனுபவிக்காத ஒருத்தன் ஆகாரத்தை அனுபவிச்சு ஜோர் பா அருமையாக இருக்குது நீங்களும் சாப்பிடணும், ஆகாரம் வந்து நான் நன்னா இருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? சொன்னாலும் பயந்து போயிடும், ஆகாரம் வேண்டாம்னு ஓடி போயிடும். ஆகாரம் அது பாட்டுக்கு இருக்கணும், சாப்பிட்டு அனுபவிச்சவா இது ஜோராக இருக்கணும், சாப்பிட்டு பாருங்கோளே, ஒரு கரண்டி ஆனந்தமாக பாயசம் சாப்பிட்டு பாருங்கோளே, நன்னா அனுபவிச்சவா சொன்னால் சொல்கிறாளே பார்க்கலாம், முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும், நன்னா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும். எப்போ அனுபவிச்சவா சொன்னால் ஆகாரத்துக்கு ஒரு மரியாதை.
பகவானாக இருந்தாலும் பக்தர்கள் வந்து நன்னா இருக்கான் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்கன்னு சொன்னால் அனுபவிக்கிறதுக்கு லோகம் தயாராக இருக்குது. ஒரு பக்தன் இல்லை உலகத்துலன்னா பகவான் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா இடத்துலையும் எங்குமுளன் கண்ணன் நீக்கவன் நிறைஞ்சு கிடந்தாலும் இவன் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பக்தன் இல்லை, ஒரு பக்தை இல்லைன்னா பரமாத்மா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் வாட்டுக்கு இருப்பான். அவன் ஆனந்த ஸ்வரூபன். யாரும் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு நஷ்டமும் இல்லை, அனுபவிக்கிறதுனால அவனுக்கு லாபமும் இல்லை. ஆத்மாராமன் அனுபவிக்கலைன்னா ஜீவனுக்கு நஷ்டம், அனுபவிச்சா ஜீவனுக்கு லாபம். அதனால் பக்தர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் பகவத் விஷயம் இந்த லோகத்தில் கலியுகத்திலையும் பரிமளிச்சும் இருக்கு. பக்தர்கள் பிராதான்யம் அத்தனை சிரேஷ்டம். அதனால் சூத பௌராணிக அத்தியாச்சரியமாக ஆரம்பமே கிருஷ்ண விஷயம்தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாகவத்து நடுவில் கிருஷ்ண விஷயம்னு. கிருஷ்ண விஷயத்துக்கு நடுவில் தான் மற்ற அவதாரங்கள் எட்டி பார்க்குறது. இங்கே பார்த்தோம்னா ஆரம்பமே கிருஷ்ணன் தான், முடிவுலையும் கிருஷ்ணன், நடுவுலையும் கிருஷ்ணலீலா. அதுக்கு நடுவில் அங்கங்கே போனால் போதும் ஒரு நரசிம்ம அவதாரம், ஒரு அவராக அவதாரம், ஒரு கபிலருடைய சாங்கிய தத்துவம்லாம் அங்கங்கே சும்மா ஒட்டி வச்சிருக்க, அவ்வளோதான். இங்கே ஆரம்பம் முடிவு நடு எல்லாமே பார்த்தோம்னா கிருஷ்ணன். இந்த கிருஷ்ண விஷயத்துக்கு நடுவில் மற்ற அவதாரங்களை பற்றி கொஞ்சம் அப்படி பேசியிருக்கா. ஏன்னா ஏதேச்ச அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே. ஸ்வயம் பகவான் 22 அவதாரம் லிஸ்ட் போட்டு சொல்கிறார். அது இதுன்னு சனகாதி முனிவர்கள்லேருந்து நாரதர்லேருந்து வேதவியாசர்லேருந்து அத்தனை பேரும் பகவானுடைய அவதாரம்ட்டார். புத்த அவதாரம், கல்கி அவதாரம். ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக விசேஷமான ஒரு பலத்தை யாரிடத்துலையோ பிரயோகம் பண்ணி காண்பிச்சது. ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். சுவாமி அம்மா ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த இடத்துல அந்த ரூபத்தையும் அந்த அற்புதமான லீலைகளையும் வச்சுட்டு அதே அவதாரம் இப்படியே இங்கே பிரதிபிம்பிச்சதான். ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். வேதநாதனாயவன், வேதஸ்வரூபனான், வேதசாரமானவனா இந்த எம்பெருமான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கிருஷ்ண அவதாரம். ஆச்சரியமா அது அற்புதமாக இருக்குது. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுத்து, குருக்ஷேத்திரம் எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுத்து. பகவான் பாண்டவர்களை சும்மா அப்படி ஓரத்தில் வச்சு நல்லா கட்டி உலகத்துக்கு அவள் தான் ஜெயிச்சா மாதிரி காண்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் அவர்களை கொண்டு பண்ணுற மாதிரி தான் இருந்து பண்ணான். இதுதான் கிருஷ்ண கிருபை. நல்லா கவனித்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் அவன் பண்ணுறான், ஆனால் நம்ம பண்ண மாதிரி ஒரு மாயை. நம்ம சொல்கிறோம் குழந்தைய நான் தான் வளர்த்தேன்னு. நம்ம ஆகாரம் கொடுத்தா அது சரீரம் வளர்ந்தது. ஆகாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணலை, பகவான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கான். இந்த ஆகாரத்தை நம்ம சேகரித்து இந்த குழந்தை கொடுத்தோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணவே இல்லை. நம்ம உலகத்தில் சொல்கிறோம் நான் அது பண்ணேன் இது பண்ணேன், எல்லாம் கவனித்து பார்த்தோம்னா நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு காரியம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீகள்லாம் நாங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னா இங்கே வாழைக்காயும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, அரிசியும் இல்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லை, வேணால் சமைக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எல்லாம் இருந்தாலும் அந்த அக்னி பக்குவப்படுறதுக்கு அக்னியும் வேணும், கொதிக்கிறதுக்கு ஜலமும் வேணும். இதெல்லாம் சேர்ந்து இவாளை உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு தபசு பண்ணி வெண்டைக்காவே வெந்துடுன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்றும் கிடையாது. அது போட்டால் அது பாடி வெந்துடுறது. நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆஃபீஸு போகிறோம்னா ஆஃபீஸ்னு ஒன்று ஏற்படுத்தி பாசுன்னு ஒருத்தனை கொடுத்து வேலைன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு பணம்னு ஒன்று சம்பாத்தியம். 2 பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் 3வது ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறது, அதை சம்பாதிக்க அதை பார்க்குறது ஒரு கூட்டம், அந்த பணத்தை வச்சுன்னு எல்லாரும் ஓட்டின்னு இருக்கோம். இப்படி ஏதோ நடத்தின்னு இருக்கான் பகவான். இத்தனையும் அவன் பண்ணிட்டு கடைசியில் நம்ம பண்ண மாதிரி நான் பண்ணேன் இதுதான் உலகத்தில் பெரிய மாயே. அந்தரியாமியாக இருந்து அத்தனையும் பண்ணுறது அவன். ஆனால் பேசுகிறதமோ நான் பண்ணேன், நான் நடத்தினேன், நான் சம்பாதிச்சேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் குழந்தைய வளர்த்தேன், நான் படித்தேன், எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்தரியாமியாக இருந்து ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நான் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பாண்டவர்களுக்காக எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு பிரயோஜனம் பாண்டவாளுக்கு. இதுதான் பகவத்கிட்ட எல்லா பிரயத்தனம் அவன் பண்ணுறான், ஆனால் பிரயோஜனம் என்னன்னா நமக்கு கொடுத்துட்றான். அதுதான் பகவத்கிட்ட. இந்த குழந்தைகள் ஒழுங்காக படிக்கிறது எல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்றான். யூனிஃபார்ம்லேருந்து படிக்கிற புஸ்தகத்துலேருந்து அது ராத்திரி படிக்கிறதுக்கு பென்சில் வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த குழந்தை படித்து அப்படியே மார்க் வாங்கி எடுத்துனா பெருமை குழந்தைக்கு. குழந்தை ரொம்ப சமத்தாக படிக்கிறது. எங்கள் அப்பா அம்மா இத்தனையும் பண்ணலைன்னா இது எங்கே படிக்கிறது? புஸ்தகம் இல்லை, பேனா இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை, ஃபீஸ் கட்டலை, டியூஷனுக்கு அனுப்பலை,
யூனிஃபார்ம் வாங்கி தரலன்னா இது எங்கே படிக்க போகிறது? எல்லாம் அப்பா அம்மா பண்ணிவிட்டு இது படிக்கிறதுன்ற ஒரு கர்மா ஒழுங்காக பண்ணிவிடுனா குழந்தை ரொம்ப சமத்து. எல்லா பிரயத்தனமும் அப்பா அம்மா படுறா, பிரயோஜனம் முழுக்க குழந்தை சம்பாதிக்கிறதும் அதே மாதிரி பகவான் எல்லா பிரயத்தனத்தையும் தான் பண்ணிட்டு பெருமையும் பிரயோஜனத்தையும் நமக்கு கொடுத்துடுறான். ஆனால் அது புரியாமல் நம்ம பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாண்டவர்களை ஒரு காரணமாக வச்சுண்டு இவன் பாட்டுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி முடித்தான், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டானான். எங்கேருந்து இவன் இவ்வளவு தூரம் இவாளுக்கு கடன் பட்டான்? உலகத்தில் எத்தனையோ குடும்பம் இருக்குது, இதில் இந்த பாண்டவ குடும்பத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ். எங்கேருந்தோ விடவே மாட்டேங்கிறான், அவளும் விட மாட்டேங்கிறான், இவனும் விட மாட்டேங்கிறான். என்னடா இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு குந்தி. ஒரு குந்தி இளம் விதவையாக இருந்து அத்தனையும் இழந்தவளுக்கு என் கிருஷ்ணன் இருக்கான் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை வம்சமாக போயிருக்கு. ஒரு குந்தி நிஜமாவே ஒரு குந்திக்கு கிருஷ்ண பக்தி இல்லைன்னா பாண்டவ விஷயம் பேசியிருக்க மாட்டோம். பரீட்சித் மகாராஜா பற்றி இங்கே பிரஸ்தாபமே கிடையாது. ஒரு குந்தி. ஏன்னா பாண்டு பாடுகள் அவன் பாடு கிளம்பி போயாச்சு. 5 குழந்தைகளை வச்சுன்னு இவ தனியாக இருக்கா. நான் தனியாக இல்லை, என் கூட கிருஷ்ணன் இருக்கான். இதில் அவளை கஷ்டப்படுத்துகிற கூட்டம் தான் அவள் கூட இருந்தது. சுகம் கொடுக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் வித்துரர் மட்டும்தான் இருந்தார். வேறு யாருமே அவள் பக்கத்தில் கிடையாது. சுற்றி வர எல்லாம் மகா பாவிகள். குழந்தைகளை அழிக்கணும்னு இருக்கா. அப்போ கூட கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. வேற ஒன்றும் தெரியல அந்த குந்தி தேவிக்கு. அத்தனை சிரேஷ்டமான பக்தி. வாழ்க்கையில் நம்மெல்லாம் சொன்னோம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு. குந்தி மாதிரி கஷ்டப்படுறதுக்கு இனிமேல் ஆள் கிடையாது. அதுவும் தனி ஒரு ஸ்திரீயாக இருந்துண்டு 5 குழந்தைகளை வச்சுண்டு அந்த 5 குழந்தைகளை சரீரத்தை காப்பாற்றி அதுக்கு வேண்டியதான ராஜ்யத்தையும் வாங்கி கொடுத்து அதன் பிறகு கூட நின்றுருக்கா. எல்லா கஷ்டத்தையும் கூட நின்றுட்டே இருக்கா. என்னடா தைரியம்னா கிருஷ்ண பக்தின்ற ஒரு அஸ்திவார். எந்த இடத்துலையும் குந்தி தற்கொலை பண்ணிக்கிறது முயற்சி பண்ணால் கூட காண கிடைக்காது. எந்த இடத்துலையும் குந்தி புலம்பினதாக கூட காண கிடைக்கல. பகவான் இருக்கான், நடத்துவான். ஏன்னா இது என்னுடையது இல்லை, அவனுடையது. நான் ஒரு காரணம், அவ்வளோதான். நான் ஒரு நடுவில் இருக்கேன், எல்லாத்தையும் அவன் நடத்துகிறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டுவுக்கு மனைவியாக வச்சுவிட்டான், பஞ்சபாண்டவர்களுக்கு அம்மாவாக வச்சுவிட்டான், திருதராஷ்டிரனுக்கு கூட இருக்க வச்சுவிட்டான், அஸ்தினாபுரத்தில் வாழ வச்சுருக்கான். அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் அவனுடைய தாசி, அவன் குழந்தை, என்னுடைய ரக்ஷகன் அவன்தான். நான் எதையும் ரட்சிக்கலை. எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, எனக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் சம்பந்தம். அந்த ஒரு தியானத்தில் இருந்தால் அதுக்கு இவ்வளவு தூரம் பகவான் கடன் பட்டுட்டான். வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அவனால் வேறு வழி இல்லாமல் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு நிற்க வச்சுட்டாலாம் குந்தி. அப்படி ஒரு பக்தி. துளி கூட அகம்பாவம் இல்லை. இது என் வாழ்க்கை, என்னை கஷ்டப்படுத்துகிறாளே, நான் கஷ்டப்படுறேனே இல்லை. கிருஷ்ணன் இருக்கான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கான். நான் அவன் குழந்தை, அவனே குழந்தையான அவனுக்கு நான் குழந்தை தான். அந்த தைரியத்தில் இருந்தால் அந்த குந்தி தேவி தான் நிஜமாகவே. நீங்கள் பாகவதம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கோன்னா ஒரு குந்தி இல்லைன்னா இங்கே விஷயமே கிடையாது. நிஜமாவே விஷயமே கிடையாது. ஒரு ஸ்திரீ, இந்த ஒரு இளம் விதவை ஸ்திரீயுடையதான திட விஸ்வாசம், ஆச்சரியமான பக்தி கிருஷ்ணனிடத்தில், அத்தியுதமான மாறாத நம்பிக்கை. ஒரு இடத்துல கூட மாறவே இல்லை அவனுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு வசப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டான் பகவான். ஆனந்தமாக கிளம்புறேன்னு கிளம்புறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். எல்லா கர்மாவும் முடிச்சுட்டு இந்த குந்தியுடைய பக்திக்கு வசப்பட்டு துவாரகையும் விட்டுட்டு வந்து நின்னான்னா என்ன ஆச்சரியமான பக்தி அவளுக்கு இருக்கணும். துவாரகையில் 16,108 பட்ட மகிழ்ச்சிகளை விட்டுட்டு, பிரத்யும்னனை விட்டுட்டு, அனிருத்தனை விட்டுட்டு, வசுதேவர் தேவகியெல்லாம் விட்டுட்டு பல மாசமாக இவாளோட உட்காந்துட்டு இருக்கான். அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தான்னா கூட அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பக்தியை குந்தி கொடுக்கலன்னா இவன் எங்கே பார்த்த சாரதியாக உட்காந்துருக்க முடியும்? நிஜமாவே ஒரு குந்தி அஸ்திவாரம் தான். அவள் ஒருத்தி தான் அஸ்திவாரம். அவளுடைய பக்தி பஞ்சபாண்டவர்கள் கொடுத்து, அர்ஜுனனுக்கு கொடுத்து, திரௌபதிக்கு வந்து, ஆற்றுல வந்த மருமக அத்தனை பேருக்கு வந்துடுத்து இந்த கிருஷ்ண பக்தி. ஒரே ஒரு குந்தியுடைய பக்தி இத்தனை பேருக்கு போயின்னு இருக்குன்னா எத்தனை பக்தியை உள்ளுக்குள்ளே வச்சிருப்பான்னு யாரால் சொல்ல முடியும்? 5. ஏன்னா நம்ம பக்தி பண்ணால் நம்ம குழந்தைகள் பக்தி பண்ணுவான்னு கேரண்டி கிடையாது. நம்ம பக்தி பண்ணால் கணவன் பக்தி பண்ணுவான்னு கேரண்டி கிடையாது. சரி, ஆற்றுல குழந்தைகள் எல்லாம் பக்தி பண்ணால் வர மாட்டு பண்ணு பக்தி பண்ணாலும் கேரண்டி கிடையாது. அப்படியே அடுத்த மாட்டு பண்ணு கேரண்டி பக்தி பண்ணாலும் கேரண்டி கிடையாது. நாமே பக்தி பண்ணுவோன்னு கேரண்டி கிடையாது. முதல்ல 5 நிமிஷம் பண்ணுவோம், அடுத்த 5 நிமிஷம் எனக்கு பக்தி வேண்டாம், பகவான் வேண்டாம்னு சொல்கிற கூட்டம் நம்மெல்லாம். இது அவ பக்தியும் மாறலை, பஞ்சபாண்டவர்கள் பக்தியும் மாறலை, திரௌபதியுடைய பக்தி மாறலை, சுபத்ராவுடைய பக்தி மாறலை.
அபிமன்யுடைய பக்தி மாறல, உத்திரையுடைய பக்தி மாறல, ஒரு எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் நிற்க வச்சுட்டான். அசாத்தியமான காரியம், சாதாரண காரியம் இல்லை. குடும்பத்தில் யார் பூசாலும் உடனே கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் இருக்கான்னு நடத்துவான், கிருஷ்ணன் காப்பாற்றும், கிருஷ்ணனை பிடிச்சிக்கோ. பிரபு கிளம்புறேன்னுட்டா, கிளம்பாதேன்னா இல்லை கிளம்புறேன்னுட்டானா பிரபு. அங்கேருந்து ஓடி வந்தா உத்தர பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நானியம் त्वत्तभयं பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். என்ன தைரியம்! ஆத்துக்கு வந்து புது மாட்டு பொண்ணு, அப்போ தான் கர்ப்பவதியாக இருக்கா. சுகமாக ஓடி வந்து சொல்கிறா, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே. ஏ தேவாதி தேவா, ஏ ஜகத்பதி, காப்பாத்துறா, எல்லார காட்டிலும் பெரியவன் நீதாண்டா. பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் त्वत्तभयं பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். ஹே கிருஷ்ணா, இங்கே ஒன்றை விட்டா என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. என்ன தைரியம்! பஞ்சபாண்டவர்னு பார்த்துட்டு இருக்கா, குந்தி தேவி இருக்கா, திரௌபதி இருக்கா, ஆற்றில் கடைசி குட்டி இதுதான். அது எல்லாரும் இதை வளர்க்காலும் பெரியவள், வயசானவர்கள். அவள் எதிர்க்க சொல்கிறா, ஒன்றை விட்டால் என்னை காப்பாற்றுறது இங்கே ஆள் கிடையாது, ஏன்னா எல்லாமே பரஸ்பரம் விரோதி தான்றா. இப்போ தான் சண்டை முடிஞ்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். இங்கே எல்லாம் பரஸ்பரம் மிருத்யு தான், விரோதி தான். சத்தியம் அதுதான், ஏற்றுக்க முடியாத உண்மை அதுதான். ஆனால் அதுதான் கணவனும் மனைவியும் ஒத்து போகிறா அப்படின்னா, ரெண்டு பேருடைய சுயநலமும் ஒத்து போச்சுன்னா சுகம். ஜெயதேவர் பத்மாவதி தான். இங்கே ரெண்டு சுயநலமும் ஒத்து போகலைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவும் பிள்ளையும் சுயநலம் ஒத்து போச்சுன்னா ரொம்ப குடும்பம் அமைதியாக இருக்கும். இவா சுயநலமும் அவா சுயநலம் ஒத்து போகலைன்னா சண்டை தான். அண்ணனும் தம்பியும் சுயநலம் ஒத்து போயிடுது. நன்னா கவனித்து பார்த்தோம்னா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ நம்முடைய ஆசையும் அவள் ஆசையும் ஒத்து போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பேசிக் ரீசன் இவ்வளோ தான். நமக்கு யாரெல்லாம் பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என் மேலே ரொம்ப உயிருன்னா நம்ம ஆசை அவள் ஆசை, நம்ம சுயநலம் அவள் சுயநலம் ஒத்து போயிடுது. இது ஒத்து போகலை, எனக்கு அவளை கண்டா பிடிக்கவே பிடிக்காது, அவள் தான் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பாள். ஏன்னா அவள் ஆசையும் நம்ம ஆசையும் ஒத்து போகலை. கத்திரிக்காய் விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயும் சண்டை வரும். குழந்தைக்கு கத்திரிக்காய் அப்படியே ஆனந்தமாக நல்லா வதக்கிட்டா பிடிக்கும்னா, ஆத்துக்காருக்கு கூட்டாக பிடிக்கும்னா, எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா, ஏன் கூட்டு பண்ணலேன்னு கேட்பா. கூட்டு பண்ணி ஆசை, எனக்கு பிடிக்குமே, நீ ஏன் வதக்கல் பண்ணலேன்னு, எனக்கு வேண்டாம் போகணுவா. ஒரே ஒரு கத்திரிக்காய் விஷயத்துலேயே பரஸ்பரம் மிருத்யுகும் நல்லா தெரிஞ்சு போயிடும். கணவனுக்கு ஒரு சிவப்பு வண்ணம் பிடிக்கிறது, மனைவிக்கு ஒரு பச்சை வண்ணம் பிடிக்கிறதுனா, இந்த ரெண்டு வண்ணம் பெரிய தகவல் நடக்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. வாழ்க்கையில் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களை சண்டை வர்றதுனால சுயநலம் ஒத்து போகலை. சுயநலம் ஒத்து போகலை நன்னா கவனித்து பார்த்தோம்னா சுயநலம் ஒத்து போயிட்டு தான் எல்லாரும் தேவேன்னு இருக்கும். சுயநலம் ஒத்து போகலைன்னா சண்டை வந்துடுது. பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். இரண்ய கசிவுக்கும் பிரகலாதனுக்கும் பெரிய சண்டையே கிடையாது. இவனுக்கு நாராயணன் பிடிச்சிருந்து அவனுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் பிடிக்கல, அவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்கல. ஜெயதேவர் பத்மாவதிக்கு ஒத்து போச்சுன்னா ஜெயதேவரும் கிருஷ்ணனை பிடிச்சது, பத்மாவதிக்கு கிருஷ்ணனை பிடிச்சது, ஆனந்தமாக இருந்துட்டான். துக்காராமுக்கு பாண்டவனை பிடிச்சது, ஜீஜாய்க்கு பிடிக்கல, சண்டை தான். பெரிய ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒன்றும் ரகசியம் இவ்வளவு தான். எல்லாம் ஒத்து போகிறது அப்படின்னா எல்லாம் கூடி கொலாவின் இருக்கானா அவள் சுயநலம் எல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனந்தமாக பார்த்தா சிசுபாலனுக்கும் தந்தவக்ரனுக்கும் ருக்மிக்கும் நன்னா ஒத்து போச்சு அப்படின்னா கிருஷ்ணன் ஒன்று பொதுவாக பிடிக்கலை, அதனால ஒன்றா சேர்ந்துட்டாள். அதனால ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டா. விபீஷணனும் ஆஞ்சநேயமூர்த்தி ஒன்றா சேர்ந்தா பொதுவாக ரெண்டு பேருக்கு ராமனை பிடிச்சது அவன் சேர்ந்துட்டாள். பிடிக்கலை என்ன சேர்ந்துருக்க மாட்டாள். பொதுவாக பிடிச்சுடுத்துனா ஒன்றா சேரும், பிடிக்கலையா ஒதுங்கி போகும். காவேரி தீரத்தில் இருக்கிறவாளுக்கு தாமிரபரணி ஒத்துக்காது, தாமிரபரணி இருக்கிறவாளுக்கு பாலாறு ஒத்துக்காது. எல்லாம் ஒத்து போயிடுத்துன்னா ஒத்து போயிடும், அவ்வளோதான். ரகசியம் அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லிட்டா. பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். பார்த்தா எல்லாம் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்கிறவன் ஒழிய இவா 3 பேர் அவா 2 பேர் தனித்தனி தானே, ஒரே அம்மா வயிற்றில் பிறந்தவா கிடையாது.
யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன் குந்திக்கு பிறந்தவா, நகுலனும் சகன் மாத்திரிக்கு பிறந்தவா தானே. ஆனால் 5 பேருக்கு ஒரே இது இருந்ததுனால பஞ்சபாண்டவர்கள் ஒன்றா இருந்துட்டா. மற்றபடி சேரலையே. அதே கரண் இவ வயிற்றுல பிறந்தாலும் இவனுடைய சுயநலம் மாறி போய் துரியோதனோடு சேர்ந்து விட்டதுனால இவளுக்கு ஒத்து வரவே இல்லையே. கடைசி வரைக்கும் இவனை பார்த்து அவனுக்காக, அவனை பார்த்து அவனுக்கு ஒத்து வரல. பஷ்யே எத்திர மிருத்யு பரசனி ரொம்ப பாதிச்ச ஒரு ஸ்லோகம். நிஜமா வேறு சத்தியம் இதுதான். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. சுவாமி நம்ம ரொம்ப சொல்றாரு. பார்க்கும்போது அன்பு இருக்கா மாதிரி இருக்கே ஒழிய சத்தியமாக அன்பு இல்லைங்க. ராத்திரி தூங்கும்பொழுது யார் யார் நினச்சிட்டு தூங்குறோம், யார் யார் மேலே அன்பு வச்சுட்டு இருக்கோம். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. ஒரு காதலும் கிடையாது. பார்க்கும்போது பழகிறோம், அந்த பழக்கத்தினால திருப்பி அப்படியே ஆசை வருது, அப்படியே ஓடிட்டு கிடக்கு. அதனால் கிருஷ்ணா பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நான்யம் தொத்தபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். என்னை காப்பாத்துறா, உன்னை விட்டா நான் காப்பாற்றுக்க ஆள் இல்லை. இவன் சொல்கிறத கேட்டு குந்திக்கு கோபம் வரலையா, பஞ்சபாண்டவர் கோபம் வரலையா, திரௌபதி கோபம் வரலையா, எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான். கிருஷ்ணனை தவிர குந்தி யாரும் காப்பாற்றல, கிருஷ்ணனை தவிர திரௌபதி யாரும் காப்பாற்றல, கிருஷ்ணனை தவிர பஞ்சபாண்டவர் யாரும் காப்பாற்றல. அவள் பர்சனலாக ரியலைஸ் பண்ணிட்டா கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்கான். அதனால் உத்தர சொன்ன தேவன் ஆமாம் ஆமாம் வாஸ்தவம் தான். அவளை கை கூப்பிண்டா, பிரபோ இவளுக்கு எப்படி கிருபை பண்ணான்னு பார்க்குறோம். அவளுக்கு அது சுகம். நிஜமாக நல்ல குடும்பம் அது. ஏன்னா பரஸ்பரம் நான் காப்பாற்றுறேன், நான் ரட்சிக்கிறேன் அவள் தோணலையா. அர்ஜுனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கிருஷ்ணன் எப்படி காப்பாதுன்னு யுதிஷ்டர் வேடிக்கை பார்க்குறார். திரௌபதி கஷ்டம் வந்தால் பகவான் எப்படி காப்பாதுன்னு பஞ்சபாண்டவர் வேடிக்கை பார்க்குறார். குந்தி கஷ்டம் வந்தால் பகவான் எப்படி காப்பாதுன்னு பஞ்சபாண்டவர் திரௌபதி சேர்ந்து பார்க்குறாங்க. இவன் 5-6 பேருக்கு கஷ்டம் வந்தால் பகவான் எப்படி காப்பாதுன்னு குந்தி தேவி வேடிக்கை பார்க்குறான். ஆனால் பரஸ்பரம் எல்லாம் ஒன்றா இருக்கா. கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றினான்னு பார்த்து அனுபவிக்கிறான். நம்மளை எப்படி காப்பாற்றினா அவளை எப்படி காப்பாற்றினா. வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். பிரபு ஒவ்வொருத்தரையும் வினோதமாக காப்பாற்றுறான். அந்த மாதிரி இந்த உத்திரையை எப்படி காப்பாற்ற போகிறான் பார்க்கலாமே. இங்கே உத்திரையும் காப்பாற்றணும், அவன் கர்ப்பத்தில் இருக்கும்படியான ஒரு குழந்தையும் காப்பாற்றணும். ஓடி வந்து பிரபோ தகிக்கிறதுரா, என்னமோ தெரியல ஒரு அஸ்திரம் வந்து தகிக்கிறதுரான்னு பகவான் பார்த்தான். அஸ்வத்தாமனுடைய தான் அஸ்திரம், அபாண்டவீயம்ன்ற ஒரு அஸ்திரம் வந்து தகிக்கிறதான். உடனே காலில் விழுந்துட்டாலும் பிரபு குட்டி ரூபம் எடுத்துட்டானா கர்ப்பத்துக்குள் நுழைஞ்சுட்டான். அந்தரியாமியாருக்கு வந்திருக்கலாம் ஒன்றும். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அவளுக்கு ஒரு சுகம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை, சங்கல்பம். எல்லா சரீரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சுடுறாங்க. இந்த உத்தரை சொல்லிட்டாளே காப்பாற்றுறான். நானியம் துவத் அபயம், ஒன்றை விட்ட வேறு அபயம் இல்லைடா. பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் வினோதமான ஒரு லீலை பண்ணி தன்னுடைய சாநித்தியத்தை அவளை உணர வச்சு அந்த ஆனந்தத்திலேயே அவளை திணறடிக்கிறது அவன் வேலை. திரௌபதி அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்து கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தின உடனே வஸ்திரமாக வந்து திரௌபதியை கட்டிட்டு அவளுக்கு சுகம் கொடுக்குற. அபாடா நன்னா இருக்கே, அவ்வளோ நன்னா இருந்தா திரௌபதிக்கு சுகமான. கிருஷ்ணனே வஸ்திரமாக வந்து கட்டிட்டு விட்டாங்க. அபாடான்னு சுகமாக இருந்துதான். இந்த ஒரு கஷ்டம் வரலன்னா இந்த திரௌபதி வஸ்திரமாக பிரபு வந்திருக்க மாட்டேன். அவளுக்கு ஒரு ஆனந்த அனுபவம் கிடைச்சிருக்காரு. அதனால் கஷ்டன்றது விசேஷம்தான். அந்த மாதிரி இந்த உத்தரை கேட்டாலும் பகவான் ஒரு குட்டி ரூபம் எடுத்துட்டானா கர்ப்பத்துக்குள்ள ஜம்முன்னு நுழைஞ்சுட்டானா. இதில் யார் பாக்யவான்னு கேட்டால் கர்ப்பஸ்ரீமான். சத்தியமாக அந்த விஷ்ணுராதன்ற பரீட்சித் முழிச்சு போய் பார்க்கறது பய பல பல பலன்னு தேஜஸ்வியா நம்ம இடத்துல யாரோ வந்திருக்காளே, இது யார், நம்ம இடம் சுகமாக இருக்கும், நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம்னு பார்த்தா இன்னொருத்தனும் இருக்கான். சத்தியம் அதுதான். நம்ம சொல்ல நம்ம தான் இருக்கோம், நான் தான் இருக்கேன்றோம். அதுக்கு முன்னாடியே அங்கே ஒருத்தன் இருக்கான். நமக்கு தெரியறதில்லை, பரிஷத்துக்கு தெரிஞ்சுடுத்து பிரத்யக்ஷத்தில். ஆஹா யார் இதுன்னு முழிச்சு பார்க்குறான். பல பல பலன்னு ஜொலிக்கிறான். செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி மணமாளிதாரியாக பீதாம்பரதாரியாக கௌமோதகின்ற கதையை வச்சு பிரபு நிற்கிறான். தேவகி கர்ப்பத்தில் முன்னாடி பிறந்த 6 குழந்தை கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. உத்தரையுடைய பக்தி, அவள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கூட கிருஷ்ண தரிசனம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. குடும்பம் குந்தி தேவியில் ஆரம்பித்து உத்தரையுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வரைக்கும் சாதாரணமாக கிருஷ்ணனை பார்க்கறது. எந்த பிரபுவை பார்க்கறது எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்க மாட்டானோ. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி பண்ணால் கூட எவன் கிடைக்க மாட்டானோ. இது ஒன்றுமே தெரியாமல் இந்த உத்தரைய கர்ப்பத்தில் வந்து சேர்ந்த ஒரு காரணத்தினால் கிருஷ்ண தரிசனம். அதனால்தான் மகாத்மாக்களோட ஒரு சங்கம் இருக்கணும், பக்த சங்கம் இருக்கணும். त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ.
உன்னோட அடியவர்கள் கூட்டத்தில் கடைசி அடியனா நீ நினைச்சுட்டா போதும்டா குலசேகரா, வேற ஒன்றுமே வேண்டாண்டா. மஜ்ஜன்மனக பலமிதம் மது கைடபாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ தொத்பிருத்ய பிருத்ய. தொண்டர் அடி பொடி. என்ன இந்த உத்தரைக்கு எங்கேருந்து இவ்வளவு கிருபன்னா, குந்தி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இந்த குழந்தைய பார்க்குறா, பஞ்சபாண்டவர் கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த குழந்தைய பார்க்குறா, திரௌபதி கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறா. அத்தனை பேருடைய கிருஷ்ணநாம சங்கீர்த்தன ஆசீர்வாதம் அவளுக்கு. கிருஷ்ணன் காப்பாத்துறேன்னு வாதத்தில் கடகடன்னு நுழைஞ்சுட்டான் நான் கர்ப்பத்துக்குள்ள. இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சுகமா கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான். அந்த குழந்தைக்கு இவ வம்சத்தில் வந்தான்ற ஒரு காரணத்துக்காக கிருஷ்ண தரிசனம் பிரயத்தனப்படாமல் கிடைச்சு. அதுதான் பக்தாளோட மகிமை. பக்த சங்கம் சர்வசிரேஷ்டம், சர்வசிரேஷ்டம், வசத்தி, சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். பரீட்சித் மகாராஜாவுக்கு உள்ளுக்குள்ள பகவான் காண்பிச்சுட்டான். சுகமா பல பல பலன்னு சொல்லிக்கிறான். இந்த அஸ்திரம் இப்படி தகிக்க பார்க்கறது குழந்தை, இந்த குழந்தை இதையும் பார்க்கறது, என்னமோ ஒன்று நம்மளை கஷ்டப்படுத்துறது, ஏதோ நம்மளை காப்பாற்றுறதுன்னு முடிச்சு முடிச்சு பார்க்கறது. கஷ்டப்படுத்துகிற வஸ்துவையும் பார்த்தான், காப்பாற்றுற வஸ்துவையும் பார்த்தான். காப்பாற்றுற வஸ்துவை பார்த்தவொடனே கஷ்டப்படுத்துகிற வஸ்துவை மறந்து போயிடுது குழந்தை. நம்ம என்ன பண்ணோம்னா, காப்பாற்றுற வஸ்து இருந்தாலும் நம்ம கஷ்டத்தையும் நினச்சிட்டு இருக்கோம், அங்கே தான் தோது வேண்டியிருக்கோம். காப்பாற்றுற வஸ்து ஜோராக பத்மநாபனா படுத்துட்டு இருந்தாலும் கஷ்டத்தை என்ன பண்ணுவேன்னு கஷ்டத்தை உட்காந்து பார்த்துக்கணும். இதுக்கு பயங்கரமான கொடுமை, சத்தியமாக பயங்கரமான கொடுமைன்னா இதுதான் பயங்கரம். எதுவுமே பயங்கரமே கிடையாது. காப்பாற்றுற ஒரு வஸ்து ஆனந்தமாக இருக்கும் பொழுது இதை பார்த்துட்டு இருக்கேன், அது என்னை பார்த்துருக்கு, இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன். மறந்து போய் ஒரு பல்லியாவோ ஒரு யானையாவோ மிருகமாக இருந்து பிரபுவை பார்த்தாலே நல்ல கதி உண்டுன்னா, மனுஷனாக இருந்து அனந்தபுரத்தில் இருந்து பத்மநாபனை நித்தியம் பார்த்தா கஷ்டம்னு ஒன்று உண்டோ? இப்படி கஷ்டம்னு ஒன்று இருக்குன்னா இன்னும் அகம்பாவம் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. கஷ்டம் இல்லை, அகம்பாவமும் மமகாரமும் கஷ்டப்படுத்துறது, அவனு கஷ்டப்படுத்தலை. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பரீட்சித் மகாராஜா ஆச்சரியமா உள்ளுக்குள்ளேயே பார்த்துட்டான். பிரபு ஜாமன் இருக்கான், குட்டி கிச்சாவைய அவனோட சின்னவனா பார்க்குறான். பகவான் ரொம்ப பெரியவன், ஆனால் இந்த பரீட்சித் மகாராஜா தன்னை காட்டில் குட்டி ஒரு கிச்சாவையில பார்த்துட்டான். பல இடங்கள்ல எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சக்கரத்தாழ்வாரை வச்சுன்றான். சத்தியமாக சக்கரத்தாழ்வார் பகவான் அங்கே கையில் வச்சுக்கவே இல்லை. இந்த கௌமோதகின்ற கதையை வேகமாக சுற்றினதில் சக்கர மாதிரி தெரிஞ்சது. உண்மையாக அதுதான். அந்த இடத்துல நல்லா பாகவத்தை வாசித்து பார்த்தோம்னா பகவான் சூசன சக்கரத்தை எடுத்து ரட்சிச்சான்னு இல்லவே இல்லை. கௌமோதகின்ற கதையை அவ்வளோ வேகமாக சுத்த அந்த கதை எப்படி இருந்தால் நல்லா சக்கர மாதிரி வேகமாக சொன்னிட்டு ஆஹான்னு முழிச்சு பார்க்கறது. உள்ளுக்குள்ள சர்க்கஸ் வித்தியெல்லாம் காட்டுறாங்க. இந்த குழந்தை முழிச்சு பார்க்கறது, ஆனந்தமாக பார்த்து ஆனந்த தலைக்கிறது. பரம சந்தோஷமாக அந்த அபாண்டவி அஸ்திரத்தையும் அழிச்சு போட்டுட்டான். இந்த குழந்தை இப்படி பார்க்குறவனு ஒரு பார்வை பார்த்தான், ஆசீர்வாதம் பண்ணிட்டான், வந்துட்டான். பகவானுடைய திருவடி அப்பயே பதிச்சுட்டான் குழந்தை மேலே. ஆனால் மகாபாரதத்தில் வேறு மாதிரி கணக்கு எடுக்கிறது. உள்ளே போய் இந்த அஸ்திரம் தகிச்சு குழந்தை கறிக்கட்டையாக விழுந்துட்டு போயாடுது ஜீவன். அதன் பிறகு அசரீரி சப்தம் நித்திய பிரம்மச்சாரி ஒருத்தனுடைய திருவடி பட்டா இந்த குழந்தைக்கு ஜீவன் ஸ்புரிக்கும்னு அத்தனை பேர் ஒதுக்கிட்டான். நம்ம இல்லை, இத்தனையும் நைஷ்டிக பிரம்மச்சாரெலாம் இருக்கா, சொல்ல முடியாது. நம்ம எங்கேயாவது மயங்கி கிடப்போம், நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஒதுங்கி போயிட்டான். ஏன்னா கால் வச்சுட்டு குழந்தை உயிர் படைக்கலாம், நம்ம மானம் அவமானம் ஆகிடுமே. இது வரைக்கும் ஏதோ லோகம் பிரம்மச்சாரம் ஒரு மரியாதை கொடுத்துன்னு இருக்கு, எதுக்கு இந்த வீண் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு காலத்தை ஓடிட்டு ஒதுங்கி போயிட்டான். இவன் 16,108 கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரோடைய 10 குழந்தைய பெற்றுவிட்டோம், அன்அஃபிஷியலாக கோபிகளை வேற வச்சுட்டு இத்தனையும் பண்ணிட்டு நான் நித்திய பிரம்மச்சாரின்னு கொண்டு காலை வைக்க குழந்தை உயிர் வந்துடுத்து. அதனாலேயே விஷ்ணு ராதன்னு ஒரு பேர் வந்துடுத்தான். பகவானுடைய திருவடியான அடையாளம் செய்யப்பட்டவன். ஹரே 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 ஹரே, என்ன கிருபை. பிரபு அவ்வளோ அழகாக காப்பாற்றி முடிச்சுட்டான். அஸ்வத்தாமன் தண்டனைலாம் எல்லாருக்கும் தெரியும், அவன் பெரிய விஷயம் இல்லை. பிராமணனாக இருந்தாலும் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சால் தண்டனை உண்டு. சிரோரத்னத்தை எடுத்தான், பிடுங்கினான் அர்ஜுனன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல பெரிய வியாக்கியானம், பிராமணனுடைய சிரோரத்னம் அவனுடைய குடுமிதான்னு சொல்கிறான். சிக்கையை வெட்டி ஆச்சுனாலே அவனை கொலை பண்ணுறதுக்கு சமானம். நம்மலாம் சிக்கையே இல்லாமல் தற்கொலை பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்லணும்ல, சிக்கையே இல்லாமல் மாதம் தற்கொலை பண்ணிக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்திரீகள் தான். நீங்கள் எல்லாரும் சிக்கை இல்லாமல் ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, திருவிழா போகிற அத்தனை பேர் சிக்கையோட தான் இருக்கும். வேறு ஒன்றும் காரணமே இல்லை, மாமிமார்கள் தான் காரணம். எல்லாம் கிராப்பு தலை வச்சுருந்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை கிராப்போட அலைஞ்சு கிடக்கிறான்.
சிகைன்றது சனாதனமான தர்மத்துடைய சிரேஷ்டமான பலம், அக்னிஸ்வரூபம். அந்த மாதிரி அந்த குடுமையை வெற்றினதே அவனை வதம் பண்ணதுக்கு சமானம்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுறான். அத்தனை சிரேஷ்டமாக பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றினான். அத்தனை பேரும் மெய்சிலத்தில் நான் கிருஷ்ணா எல்லாம் முடிஞ்சுடுத்துன்னு கிளம்புற சமயத்தை கூட என்னால் முடிஞ்சுடுத்து கிளம்புறேன்னு சொல்லலை. அப்போ கூட என்ன கேட்டாலும் கிருபை பண்ணுறான். துவாரகைக்கு போகிற அவசரத்தில் கூட குந்தி தேவியுடைய வம்சத்துக்காக நின்றுட்டான்னா என்ன பக்தி அவளுக்கு இருக்கணும். கட்டி போட்டு வைக்கணும் பயலை. குந்தி பார்த்தா கையை கூப்பினா, என்னடா இவ்வளோ கருணை பண்ணுற? இந்த கருணை தாங்காது சத்தியமாக. உலகத்தில் எல்லாத்தையும் தாங்கிடலாம், தரித்திரத்தை தாங்கிடலாம், சரீரத்தில் ரோகத்தை தாங்கிடலாம், அவமானத்தை தாங்கிடலாம். எல்லாம் என்ன சரீரம் முடிகிற வரைக்கும் தான். தரித்திரமாக இருக்கட்டும், ரோகமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், இந்த சரீரம் முடிகிற வரைக்கும். இந்த சரீரம் அழிஞ்சு போயிடுத்து நம்ம இன்னொரு சரீரம் எடுத்தாச்சுன்னா இந்த சரீரத்தில் அவள் சொன்ன அவமானங்கள், ரோகம், அதுக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கிருஷ்ண கிருபை அது எந்த சரீரத்தில் அனுபவிச்சாலும் பெரிய கஷ்டம், பெரிய தொந்தரவு, தாங்க முடியாத ஒரு வேதனை எதுன்னா கிருஷ்ண கிருபை. சத்தியமாக தாங்கவே முடியாது. இந்த மாயையில் மயங்கி கிடக்கிறதுனால கிருஷ்ண கிருபை புரியாமல் ஆனந்தமாக ஆடிண்டும் பாடிண்டும் ஓடிண்டும் விளையாடிண்டும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். சத்தியமாக பூமியாக இருந்து அவன் தாங்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா அடிவைத்தெல்லாம் கலக்கும். காற்றை அவன் தான் வீசிச்சுருக்கான மனசு என்னமோ நடுங்கும். சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்துன்னு எல்லாத்தையும் கிருஷ்ணனை பார்த்துட்டோம்னா நிற்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, மலமூத்திர விசர்ஜனம் பண்ண முடியாது, பேச முடியாது, கண்ணை மூட முடியாது, கேட்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கிருஷ்ண கிருபை நடுங்கும். எல்லாத்துலேயும் கிருஷ்ணனை பார்த்துட்டேன்னா அதன் பிறகு என்ன பண்ணுறதே தெரியாது, நிற்க முடியாது பூமியில். கிருஷ்ணன் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், நடுங்கும் உடம்பெல்லாம். சுயம் அனுபவத்தை சொல்கிறேன். உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும். டம்ளர் எடுக்க முடியாது இங்கே கையில். டம்ளர் கிருஷ்ணனாக இருக்கும், அதுக்குள்ளே காஃபியும் கிருஷ்ணனாக இருக்கும், எல்லாமே கிருஷ்ணமயமாக இருக்கும். அப்பா வேண்டாண்டா கதிரை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணனா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண கிருபை தாங்க முடியலையா. குந்தி கைகூப்பினா, பிரபோ இத்தனை கிருபையாடா, ஆச்சரியம்டா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. பிரபோ என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் சேர்த்து நமஸ்காரம் பண்ண முடியும், அவ்வளவுதான். இவ்வளோ பண்ணிட்டே நமஸ்காரம் பண்ணால் அதுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு கிருபை பண்ணிடுறான். இவ்வளோ பண்ணிட்டியாடா அப்பா, எனக்கு ஒன்றும் பண்ண முடியலடா, ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன். அச்சோ நமஸ்காரம் பண்ணுறான், இதுக்கு என்ன பண்ணாலும் யோசனை பண்ணுறானா. ஒரு கையெடுத்து இப்படி பண்ணிட்டோம்னா அச்சோ நம்ம ஒன்றுமே பண்ணாலும் அதுக்கே இந்த குழந்தை கையை கூப்பிடுது, இதுக்கே தானம் பண்ணணும். அவன் அது பண்ணிட்டான், நம்ம திருப்பி கை கூப்பினா அடடா இன்னொரு அடி கும்பிட்டு இன்னொரு அடி. இப்படியே தான் நடந்துட்டுருக்கு. பக்தாளுடைய வாழ்க்கையில் அதிசயமும் ஆச்சரியமும் நடந்துட்டுருக்குன்னா இவன் பண்ணிட்டானே, நீ இவா கை கூப்ப, இவா கை கூப்பினா அவன் பண்ண, கடைசியில் இதே வேலையாக போயிட்டு 2 பேர் இருக்கும். அத்தனை சிரேஷ்டம் கிருஷ்ண கிருபை. அதனால கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. பிரபோ நான் என்னுடையவன் இல்லடா, உன்னுடையதுடா பிரபு. என்ன ஆச்சரியம்டா, என்ன இருக்குடா. கிருஷ்ணா விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யத்ஸ்யாத் புனர்பவ தர்ஷனம். முதல்ல இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு ஒரு 10 நாள் பைத்தியம் முடிச்ச மாதிரி நான் உட்காந்துருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன். முதல்ல பாகவத புஸ்தகத்தை பிடிச்சுட்டு இந்த ஸ்லோகம் படிச்சதுக்கு அர்த்தம் படித்த உடனே 10 நாள் ஒன்றும் புரியலை. என்ன தைரியத்தில் அவ கேட்டா, என்ன தைரியமா. விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர. எல்லாரும் கோவிலுக்கு ஓடுறோம், ஒரு ஆராதனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணோம், கஷ்டம் வந்துடப்படாதுன்னு இந்த பிரயத்தனம். எங்கேயாவது மறந்து வந்துட போகிறதான்னு ஒரு பயம், பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு அப்போதைக்கு ஓடிட்டு கிடக்கிறோம். இவன் ஏற்கனவே வந்தது போத இன்னும் கொஞ்சம் கொடுன்றா. வயசான காலத்தில் வேறு ஏதோ சின்ன வயசில் கேட்டாலும் பரவாயில்ல. ஆஞ்சு களைச்சி கொள்ளு பேரன் வந்து அந்த பேரனுக்கும் பிரச்சனை வந்து காப்பாற்றி விட்ட சமயத்தில் போதாத இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுறா. விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு. ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜகத்துக்கு குருவே. ரொம்ப அழகான வார்த்தை அது. ஜகத்குரு விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு. நம்ம எல்லாம் ஜகத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சிருஷ்டியும் பண்ணலை, நம்ம காப்பாற்றவும் இல்லை, நம்ம அதை சம்ஹாரம் பண்ண போகிறதும் இல்லை. மூணுத்தையும் அவன் தான் பண்ணுறான். அதனால் அவன் திருவடியில் விழுந்துவிட்டா ஜகத் ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ட்ராமா பார்க்குறேன்னா அடுத்த சீன் என்னன்னு பார்க்குறவாளுக்கு அடி வைத்து கிடக்கும். ட்ராமா ஸ்கிரிப்டை இதோட வைத்ததே கிடக்கும். அடுத்த சீன் என்ன நல்லாவே தெரியும்.
ஆனந்தமா அவன் ஜாலியாக பார்த்துட்டு வாழ அப்படி அழுதுட்டு இருக்கான். பரவாயில்ல நம்ம ஒழுங்காக எழுதிருக்கோன்னு நான் சந்தோஷப்படுவான். ஒழிய அடுத்த சீன் என்ன பயங்கரம் வரப்போன்னு அவன் காத்துட்டு இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி இந்த ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் லயம் எல்லாம் இவன் தான். இவனுக்கு தெரியாம சுனாமியும் வராது, இவனுக்கு தெரியாம பூகம்பமும் வராது, இவனுக்கு தெரியாம மழையும் பெய்யாது, இவனுக்கு தெரியாம வெயிலும் அடிக்காது, இவனுக்கு தெரியாம ஒருத்தர் மறிக்கவும் முடியாது, ஒன்று ஜனிக்கவும் முடியாது. இவனுக்கு தெரியாம ஒரு ரோஜா பூ பூக்கவும் பூக்காது, இவனுக்கு தெரியாம ஒரு வாழைமரம் விழவும் விழாது, இவனுக்கு தெரியாம ஒருத்தர் கால் முறிஞ்சு விழவும் மாட்டா, இவனுக்கு தெரியாம ஒருத்தர் ஆகாரம் சாப்பிடவும் முடியாது, இவனுக்கு தெரியாம ஒருத்தர் திருடவும் முடியாது. யாராவது திருடுறான் அப்படின்னா கூட இவன் தெரிஞ்சு ஆஹா நன்னா திருடுறான் பார்த்துட்டு இருக்கான். இவன் பூட்டை உடைக்கிறான், அழகாக பூட்டை உடைக்கிறானே, சரி இங்கே பூட்டை உடச்சு விட்டான், பின்னாடி ஒருத்தர் லட்டியை வச்சுன்னு இருக்கான், 3 நாள் கழிச்சு மாட்டப்புறம் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதனால் வாய் மூடின்னு இருக்கான், தெய்வம் நின்று பார்த்துட்டு இருக்கு எல்லாத்தையும். நம்ம தான் லபதிபோ என்ன ஆக போகிறோம் என்ன ஆக போகிறோம், நமக்கு என்ன மாட்டின்ட்டு அதுக்குள்ளே. ஆனால் அவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கல, ஒரு கஷ்டம் இல்லை. அதனால் ஜெகத்குரு அவன். அதனால் ஜெகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நமக்கு என்ன அவசியம் இருக்கு? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அவன் காரியம். நம்ம என்னைக்கா கேட்டான், அட்வைஸ் கேட்டானா, இது இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு நீ சொல்ல, கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் புரியலை, என்னைக்கா கேட்டால் நம்ம உட்காந்து சொல்லலாம் அழகாக உட்காந்துட்டு. எல்லாம் அவன் நடத்தின்னு இருக்கான். பல கோடி ஜன்மாவா ஜகத் இப்படி இருக்கணும், இப்படி சண்டை வரணும், இப்படி இத்தனை பேர் இறந்து போகணும், புதுசாக அப்படி பிறக்கணும், இங்கே நிறைய மழை கொட்டணும், இங்கே வெயில் அடிக்கணும், எல்லாம் அவன் சங்கல்பம். இது எதுவும் நம்ம சங்கல்பம் இல்லை, நம்ம புத்தியிலையும் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அதில் உட்காந்து ஜகத் ஏன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்கும். 1000 கோடி ஜன்மா கேட்டுட்டே இருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை விட ஜெகத் குருவை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், பரம சந்தோஷம். தைரியமாக மனுஷா இடத்த போய் கேட்டானா குந்தி முட்டான்னு சொல்லிடுவேன். கஷ்டத்தை கொடுங்கோன்னா கொடுத்துட்டே இருப்பா. ஆனால் இவ கேட்குற ஜெகத்குரு இடத்துல ரொம்ப சிரேஷ்டமான ஸ்லோகம். விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டம் சொல்கிறான். பகவான் இப்படி ஏளனமாக பார்த்துருச்சான். அத்தை என்னாச்சு, என்ன தானே இருந்த இவ்வளோ நேரம், இப்போ ஏன் புத்தி இப்படி ஆகிடுத்து? எல்லாரும் என்னென்னமோ கேட்குறா, அஷ்டமா சித்திகள் கேட்குறா, ஐஸ்வர்யம் கேட்குறா, ஞானம் கேட்குறா, பக்தி கேட்குறா, வைராக்கியம் கேட்குறா, மோட்சம் கேட்குறா, சக்கரவர்த்தி பதவி கேட்குறா, அனிமா சித்திகள்லாம் கேட்குறா. போய் கஷ்டத்தை கேட்குறியே, என்னத்தை இப்படி ஆகிட்டே, என்னாச்சு உனக்கு அப்படின்னா கண்ணாலேயே. உடனே குந்தி பாடா பையவே உனக்கு என்ன தெரியும்டா, என்னடா அஷ்டமா சித்தி கிடச்சி என்னடா பண்ண போகிறேன், மோட்சம் கிடச்சி என்னடா பண்ண போகிறேன், மோட்சம் கிடச்சா அங்கே உட்காந்து ஆன்னு உன்னை பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இங்கே நீயே வந்துட்டியே, மோட்சத்தில் போய் எவனை பார்க்கணுமோ அவனே என்ன நினச்சா ஓடி வந்துட்டு இருக்கேன். நான் மோட்சத்தில் போய் என்ன பார்க்கணும், இங்கே ஒன்றுமே இல்லை, அது கவனிக்கலை, அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னா இங்கேருந்து கிளம்பி போய் அது என்னன்னு பார்க்கலாம். யாருக்கா ஒருத்தர் வாழைக்காவே பார்த்ததில்லை, அவன் ஊரில் வாழைக்காவே இல்லைன்னா ஊராக போய் வாழைக்காவை பார்க்கலாம். இவன் தோட்டத்திலே வாழைக்காய் இருக்குன்னா எங்கள் ஊரில் வாழைக்காய் அடப்போ எங்கள் காலத்தில் என்ன பண்ண முடியாது, வீணாக பெயிண்ட் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். அந்த அளவுக்கு எனக்கு மோட்சம் வேண்டாம், நான் மோட்சத்திற்குரிய வஸ்துவே இங்கே இருக்கேன், நீ இருக்கனால மோட்சம் விசேஷம். அதனால் பிரபு அதனால் ஒன்றும் சுகம் இல்லை. விபத்தக சந்தனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. ஏன் அத்தை எதுக்கு கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டியே போதாதா? நான் இங்கே கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டமே படலையே, கஷ்டப்பட ஆரம்பிக்கவே இல்லைட்டா குந்தி, நான் கஷ்டமே படலையே, இவ்வளோ கஷ்டப்பட்டியே, நான் எங்கடா கஷ்டப்பட்டேன், கஷ்டம்னு ஒன்று வந்துவிட்டு முன்னாடி நீ இல்லை நிற்கிறேங்க. குந்தியுடைய ரகசிய அனுபவம் என்னன்னா, கிருஷ்ணன் கஷ்டம்ன்ற ஒரு வேஷத்தை போட்டு வரானா, வேற ஒன்றும் இல்லை, துன்பம் கஷ்டம் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டு வரான். இந்த அம்மாவில் அப்பாவை ராத்திரி இப்படி போடுறதெல்லாம் போதுட்டா இன்னும் குழந்தைகளை பயம் பூச்சாண்டி காட்டுன்னு பயமுறுத்துறாளோ, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா கஷ்டம்னு ஒரு ரூபத்தை போடுறது, நான் தான் பயந்துராது அப்படின்னு பயமுறுத்துறான். உடனே பயந்து அடிச்சு ஐயோ வேண்டான்னு ஓடமானா குந்தி பார்க்கலாமே அப்படின்னு போர்வையை விளக்கினோம்னா உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் நிற்கிறது. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாது அபுனர்பவ தர்ஷனம். எங்கடா கஷ்டப்பட்டேன், பீமனுக்கு கஷ்டம்னு நினச்சேன், துரியோதன விஷம் கொடுத்து விட்டான், கயிறுனால கட்டி போட்டான், ஆற்றுல வீசி எறிஞ்சு விட்டான், அச்சோ பீமனுக்கு கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் அந்த கஷ்டம் பீமனுக்கு நல்லதாக முடிஞ்சு எல்லா விதமான பலமும் சேர்ந்துல வந்துடுது, கஷ்டமாக அது இல்லையே. திரௌபதிக்கு அவமானம்னு நினச்சோம், அழைச்சிட்டு போய் துகிலெல்லாம் உறிஞ்சான், அவமானம் அப்படின்னு நினச்சோம். எங்கே துகில் உறிஞ்சவ அவமானப்பட்டா, அவள் தானே கஷ்டப்பட்டா, திரௌபதி எங்கே கஷ்டப்பட்டா, குருக்ஷேத்திர யுத்தம் வந்துடுத்தே அப்படின்னு பயந்தோம். இல்லாட்டி துரியோதனுடைய அட்டகாசம் பண்ணுறானே, சூதாட்டமெல்லாம் ஆடுறானே, ராஜ்யத்தை படிங்கிட்டானே, கஷ்டம்னு நினச்சோம். கஷ்டமா ஏதோ எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு ஒன்று மட்டும் கிடச்சிது, அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு தானே எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறதே ஒரு அட்டகாசம் நீ பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்,
அவன் ஒரு பங்கு இந்திரபிரஸ்தம் மட்டும் கொடுத்தான். சீச்சி என் பக்தாளுக்கு இது போதாது, எல்லாம் சேர்த்துன்னு அழகாக முடிவு பண்ணி நீயா ஒரு யுத்தம் ஏற்பாடு பண்ண. நீயே பார்த்தசாரதியாக வந்து உக்காந்த. அவளுக்கு அத்தனை அக்ஷோகினி சேனை இருந்தது, 11 அக்ஷோகினி சேனை இருந்தது. எங்களுக்கு 7 அக்ஷோகினி சேனை தான் இருந்தது. கூட்டலாக இருக்கேன், இங்கே குறைச்சலாக இருக்கேன்னு நினச்சோம், கஷ்டமோ நினச்சோம். ஆனால் நீ பார்த்தசாரதியாக உட்காந்து இது 7 ஜாஸ்தி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டேன். இது எங்கே கஷ்டத்தை அனுபவிச்சோம்? புத்திரியுடைய கர்ப்பத்தில் இருக்க அபாண்டவி அஸ்திரம் வந்து கொடுத்த அஸ்திரத்தை அவன் படாத பாடுபடுத்துறான்னு நினச்சோம். இல்லையே, நீ கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்ச குழந்தையை காப்பாற்றிட்ட. உபபாண்டவர்கள்லாம் போனான்னு வருத்தப்பட்டோம். ஆனால் கிருஷ்ணன் நான் இருக்கேன், திரௌபதி ஒரு பார்வை பார்த்தியடா, நீ இருக்கும்பொழுது குழந்தைகள் இருந்தா என்ன போனா என்ன, எங்களுக்கு என்னடா வேணும், எல்லாம் நீ இருக்கியடா. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத் புனர்பவ தர்ஷனம். பிரபோ கஷ்டம்னா நீ இருக்கேடா. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்பொழுது தான் பிரகிருதியுடைய பலம் என்னன்னு புரியுறது, மாயையுடையதான தன்மை புரியுறது, நான் அசக்தன்னு முதல்ல தெரிகிறது, நம்ம அன்ஃபிட்னு புரியுறது. அது வரைக்கும் நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் கணக்கு மாட்டோம், எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஒரு கஷ்டம் அந்த அடடா உடனே கொஞ்சம் மனசு அடி வாங்கி கொஞ்சம் நிதானம் ஆடின்ற ஒரு நிதானம் வர்றது. சரி பந்துக்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் பிடிச்சுன்னு ஜெயிச்சுடலாம்னு பார்த்தா அவள் அப்பப்போ அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலகுவாள், யாரும் சேரமாட்டா. கஷ்டம்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி டக்கு டக்குன்னு விலகி போயிடுவாள். சரி என்னுடைய தனம் இருக்குது, என்னுடைய புத்தி பலம் இருக்குது, என்னுடைய மனோபலம் இருக்குது, தேக பலம் இருக்குன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு காண்பிச்சிடும். பெரிய தனவானா இருப்பா, MBA MPhilலாம் படிச்சிருப்பா. ஒரு குழந்தை கை குழந்தை ராத்திரியே 1 மணிக்கு அழுதுதுன்னா இந்த MPhil பதவி எங்கேயோ உபயோகமாகிறதா? கலெக்டராகவே இருக்கட்டுமே, 50 லட்ச ரூபா மாதம் மாதம் பணம் சம்பாதிக்கலாம் இருக்கட்டுமே, இந்த குழந்தையுடைய அழுகிய சமாதானப்படுத்த முடியாதா? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. தலைவலி வந்துடுத்து அப்படின்னா நம்முடைய படிப்பு இல்லாட்டி தனம், என் கூட 50,000 பந்துக்கள் இருக்காது, தலைவலியே போய்ட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றும் நடக்காது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? தலைவலியை பற்றி நீங்கள் ரிசர்ச்சே பண்ணாலும் கூட உங்கள் தலைவலி வந்து அது போக முடியாது, அதுக்கு மருந்து சாப்பிட்டா தான் போகும். பல விஷயங்களில் தேகபலம், தனபலம், மனோபலம், மனுஷபலம் எல்லாம் போய்டுது. புண்ணிய பலம் கூட தோற்று போய்டும் சமயத்தில். மனுஷனுக்கு புண்ணியம் காப்பாற்றும், தர்மம் காப்பாற்றணும், தர்மம் கூட சில சந்தர்ப்பங்களை தோற்று போயிடுறது. ஏன்னா திரௌபதி எது காப்பாற்றித்து? அவள் அப்பாவுடைய பலம் காப்பாற்றித்தா, அவள் பிறந்த குலம் காப்பாற்றித்தா? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. அண்ணன் இருந்தான், அவன் காப்பாற்றினான். பஞ்சபாண்டவருடைய பலம் காப்பாற்றித்தா, அவளுடைய புண்ணிய பலம் காப்பாற்றித்தா? ஒன்றும் இல்லை. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கிருஷ்ண தியானம், கிருஷ்ண ஸ்மரணம், கிருஷ்ண சரணாகதி ஒன்று தான் திரௌபதி காப்பாற்றித்தா. அவள் சரீர பலம் காப்பாற்றித்தா, புத்தி பலம் காப்பாற்றித்தா? ஒன்றும் இல்லை. அவளுடைய தபோபலம் காப்பாற்றித்தா? ஒரு தபசும் இல்லைங்க. பல சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா பிராரப்த கர்மா முதற்கொண்டு எல்லாமே பகவானுடைய பலத்தினால மட்டும்தான் நிரூபணமாக. நம்முடைய பலம் எல்லாம் தோத்து போயிடுறது. அதனால கிருஷ்ணா ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்துடுத்துனா எல்லாம் தோத்து போயிடுறது. நான் இல்லை, என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுறது. பந்துக்களால் காப்பாற்ற முடியாது, தோத்து போயிடுறது. புத்தி பலம், மனோபலம், தேகபலம், தனபலம், மனுஷபலம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுறது. அப்போ யார் யாரை காப்பாற்ற முடியும்? ஏ கிருஷ்ணா, சரி எதுவும் இல்லை கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பார்ப்போம்னு கூப்பிட்ட உடனே நீ ஓடி வந்துடுறியடா. கூப்பிட்ட உடனே நீ ஓடி வர. நாங்கள் பண்ண வேண்டியது கூப்பிட வேண்டியது மட்டும்தான். கஷ்டம்னு ஒன்று வந்துவிடுதான், கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அதோ வந்துவிட்டேன், நீ வந்துடுறிய. அதாவது நீ வரத்துக்கு முன்னாடி கஷ்டத்தை அனுப்பி வைக்கிற, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமான்னு பார்த்துக்கிறேன். ஏற்றுட்டோம்னா நீ பின்னாடி ஓடி வந்துடுற. அதனால் விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். கஷ்டம் கொடு, எவ்வளவு முடியுமோ கஷ்டம் கொடுறா. என்னெல்லாம் முடியுமோ, எப்படியெல்லாம் முடியுமோ கஷ்டம் கொடுறா. ராத்திரி தூக்கம் வராமல் கஷ்டம் கொடுப்பியா? உட்காந்து நாம ஜெபம் பண்ணிவிடுவோம், முடிஞ்சு போயிடுத்து. தூக்கம் வரலையேன்னு புலம்புறதை காட்டணும். கிருஷ்ணா கிருஷ்ணன் புலம்புறது நல்லது. 10 பேர் நம்மளை கேவலப்படுத்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா இவன் மேலே அபிமானம் விட்டு போயிடும். சே இவன் இவ்வளோதான், இவாளோட சம்பந்தம் வேண்டாம், இதை திட்டுற இவாளை போய் ஏன் கொஞ்சின்னு இருக்கணும், இவாளை தான் ஏன் கஞ்சின்னு இருக்கணும், பகவானத்தை கொண்டு மனசை கொடுக்கலாம்னு ஒரு தைரியம் வந்துடுறதோன்னு. அதனால் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே கிருஷ்ணா ஒன்று அடையிறதுக்காக ஏதுவாக தாண்டா இருக்குது. அதனால் விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். உன் தரிசனம் கிடைக்கிறது. தேவகி வசுதேவருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்தது, அச்சோ கஷ்டம்னு நினச்சா. ஆனால் முடிவில் நீ தாண்டா கிடைச்ச. நீ கிடைப்பேன்னா கோடி கோடி ஜென்மா கூட கஷ்டப்படலாம். நீ கிடைக்க மாட்டேன்னா ஒரு ஜென்மா கூட இங்கே ஆனந்தமாக இருந்து ஒரு சுகம் இல்லை. சரீரம் என்ன சுகமெல்லாம் கிடைக்கும், எல்லாரும் கொண்டாடலாம். ஆனால்
இந்த ஆத்மா ஒரு சூன்யமயமாக இருக்கணும். அந்த சூன்யத்தை ஜெயிக்கிற சக்தி யாருக்குமே இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் பார்த்தோம்னா நல்ல பணம் இருக்கும், எல்லாரும் கொண்டாடுவோம், ஒரு வியாதி இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, பரமசுகமாக இருப்பான். ஆனால் என்னமோ தெரியல, வாழ்க்கை நன்னா இல்லைன்னுடுவாள். எல்லாம் சரியாக இருக்கும், எதெல்லாம் வேணும்னு அழுவோமோ அதெல்லாம் அவள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆனால் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கடதாசி இறந்து போனான், தற்கொலை பண்ணிட்டான். ஒரு ஃபாரினர் தெரியும், 300 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி. என்ன நினச்சாலும் எல்லாம் சாதிச்சு விட்றான். அவனோட சந்தர்ப்பம் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க, எது நினச்சாலும் கிடச்சி விட்றாது. இது என்ன வாழ்க்கை? வாழ்க்கையில் ஒரு சுகம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லைன்னு எழுதி தற்கொலை பண்ணிவிட்டான். இதுதான் எல்லாம் கிடைச்சாதே நான் சொல்கிறோம், இது எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் என்ன மாதிரி என் மனசில் நிம்மதி இல்லைன்னு கடதாசி எழுதி வச்சு தற்கொலை பண்ணிட்டான். 300 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி. இந்த ஆத்மா பரமாத்மாவை தேடுறது, அதை கொடுக்கணும். அந்த பரமாத்மா கஷ்டம்னு ஒரு வேஷம் தரிச்சுட்டு வரடா, அதனால வாடான்னுட்டாளாம். கிருஷ்ணா நீ வாடா, விபத்தா நீ தாண்டா வர, வேற ஒன்றும் இல்லைடா. பிரபோ கிருபா சாகரான்னுட்டாளாம். பிரபு மயங்கினான நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜ மாலினே. காடு மலை மேடு பள்ளம், எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ தேசத்தை கடந்து ஓடினாலும் எங்கேயும் நிற்கிறது. இவன் நன்னா இருக்கா, அவள் பிடிக்கலை, ஒரு கஷ்டம். ரொம்ப அழகாக சொல்கிறான், குந்தி சுத்தி அவ்வளோ சிரேஷ்டம். கங்கை எத்தனை தேசத்தை கிடக்கிறா, எத்தனை ஜனங்களை பார்க்குறா, எத்தனை வளவு அடைய வேண்டியிருக்கு, எத்தனை மேடு, எத்தனை அசிங்கம், பணம் மறுக்க எல்லாம் மிதக்கிறது. இத்தனையும் கடந்து அந்த சமுத்திரத்தை அடைஞ்சாலும் அப்பா நான் இருக்கா. அந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், கொண்டாடட்டும், கேவலப்படுத்தட்டும், அசிங்கப்படுத்தட்டும், நல்லது நடக்கட்டும், கெடுதல் எல்லாம் சரீரம். நான் ஆத்மான்னு ஓடணும்டா என் மனசு, உன்னை தவிர வேறு எங்கேயும் போகப்படாது. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம், ஆழ்வாருடைய வாக்கு. ஒரு கொடி இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா எங்கே கொம்பு கிடைக்கிறதுன்னு பார்க்கும். ஒரு கொம்பு கிடந்தா கடற்கடன்னு சுற்றிக்கும். அந்த மாதிரி கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம். இந்த மனசுன்னா பகவானை தேடி ஓடும், அப்போ தான் அதுக்கு பேர் மனசா. இது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தால் இது பேர் மனசு இல்லை, இது பேர் மனசு இல்லை, மால் தேடி ஓடும் மனம். அந்த மாதிரி கங்கா பிரவாகம் எப்படி சமுத்திரத்தில் சேரதோ அந்த மாதிரி என் மனசு ஒன்றை விட்டு எங்கேயும் போகப்படாது, அங்கே இங்கே போகப்படாது, அடிச்சு பிடிச்சிட்டு ஓடணும். என்ன வேணா பண்ணட்டும், வழியில் கல் இருக்கட்டும், முள் இருக்கட்டும், மேடு இருக்கட்டும், பள்ளம் இருக்கட்டும், சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரம்னு ஓடுறது அங்கே. அந்த மாதிரி என் மனசு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஓடணும் தான். இந்த ஒலிம்பிக் ரேஸ்லாம் ஓடுவா, அத்தனை பேர் கை தட்டுவா, நீ எப்போ எல்லாம் 10-15 பேர் ஓடுவா, அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஓடுறேன் நானும் ஓடிண்டே இருப்பாள். அந்த மாதிரி நம்ம பகவானடைய ஓடிண்டே இருக்கணும், அடைஞ்ச பிறகு தான் நிற்கணும். நீ எவ்வளோ நேரம் ஓடினேன், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் முக்கியம் இல்லை, கடைசியில் மெடல் வாங்கினால அதான் பிரயோஜனம். அந்த மாதிரி பிரபு அடையிறதுக்கு ஓடணும். ஏ கிருஷ்ணா ஆச்சரியமானவனே, ஏ பிரபு, ஏ ஜெகத்குரோ, பிரபுடானி கிருபாசாகரன்டா. கிருஷ்ணா ஹே பிரபு, எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா, பாண்டவர்களிடத்துலையும் விஷ்ணுகளிடத்துலையும் இவர்கள் என்னுடையவர்கள்னு ஒரு பந்தம் இருக்கே, இந்த பந்தத்தை அறுத்து எரிஞ்சுடும். ஒன்றை தவிர வேறு எந்த இடத்துலையும் எனக்கு பந்தம் வேண்டாம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தா பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த மனுஷாலிடத்தில் பந்தப்பட்டி இவாளை நான் ரட்சிக்கிறேன், இவா என்ன காப்பாற்றுறா, இவாளுக்கு நான் கடன் பற்றிங்க, அவளுக்கு நான் கடன் பற்றிருக்கேன், ஒன்றும் இல்லைடா. கிருஷ்ணா உனக்கு மட்டும்தான்டா கடன் பற்றிருக்கேன், உனக்கு மட்டும்தான் நித்திய கடன்காரியாக இருக்கு. சத்தியம் அதுதான். யாருக்கும் எனக்கு எந்த விதமான கடனும் இல்லை, உனக்கு மட்டும்தான் கடன் பட்டிருக்கேன். அதனால் எல்லா இடத்துலையும் இருக்குமான இந்த ஸ்நேக ரூபமான இந்த பந்தத்தை அறுத்துடு. கிருஷ்ண பந்தம்ன்ற ஒரு கயிறை நான் பிடிச்சிருந்தா போதும், அந்த கயிறு என்னை பிடிச்சிருந்தா போதும். மற்ற கயிறெல்லாம் என்னை மேலே இழுக்க போகிறது இல்லை, எல்லாம் சுழல் மாதிரி என்னை கீழே இழுத்துட்டு போகிறது. மேலே இழுத்துட்டு போகிறது நீ ஒருத்தன் தான்டா பிரபு, இந்த ஒரு கயிறு மட்டும் எனக்கு இருக்கட்டும்னு விதவிதமாக ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். பிரபு காது குளிர கேட்டான், அபாடம் உட்காந்து கேட்டுன்னு இருக்கான். பரம சுகமாக பிரத்யக்ஷமாக பிரபுவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அதில் வேற கிருஷ்ணா உன்னுடைய தியானம் விசேஷம்டா. யசோதா மாதா கட்டி போட்டான்னு சொல்லி அவர்களுக்காக ஏங்கி இழைச்சி கண்ணீர் சிந்தி எழுதியடா வயல, அதை நினச்சி நான் ஆனந்தத்தை ஓட்டின்னு இருக்கேன்டா. ஹே கிருஷ்ணா, ஏ பிரபு ஆச்சரியமயமானவனேன்னு ஆனந்தத்தை தளச்சி குந்தி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். பகவான் ஆனந்தத்தில் தளச்சான், எல்லாரும் மயங்கினார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு போடா, கொஞ்ச நாள் கழிச்சு போடா. கடைசியில் பகவான் கிளம்பினான். பீஷ்மருக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டு சர்வசிரேஷ்டமாக ஆச்சரியமாக கிளம்பினான்.
எதை சொல்கிறது பாகவதத்தில், எதை விடுறது 2 மணி நேரத்தில் எதை சொல்ல முடியும் சொல்லுங்க. குந்தி சுத்தி வசத்தினா பீஷ்மதி அதை விட விசேஷமாக தான் இருக்கு. துரியோதனுக்காக சண்டை போட்டாலும் என் கிருஷ்ணா என் கிருஷ்ணா என் கிருஷ்ணான் பகவான் பொய்யன் நிரூபணம் பண்ணிட்டாரு. பீஷ்ம பிதாமகர் பொய்யன் நிரூபணம் பண்ணிட்டாரு. அவருக்கு பீஷ்மர் ஏண்டா பேர்னா பயங்கரமான பிரதிஜை பண்ணி அவருக்கு பீஷ்மர்னு பேர். பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண, அப்படியா நான் அவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன். பகவத் சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி தன் பக்தி கொண்டு நம்மளையும் அவர் பகவானுடைய கருணைக்கு அந்த பலம் உண்டு. அவன் கருணையை நம்பினான். நம்மெல்லாம் நம்முடைய பக்தியை நம்புகிறோம். பெரியவாள்லாம் கிருஷ்ண கிருபையை நம்பி ஒரு சபதம் பண்ணிச்சான். அந்த மாதிரி ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சபதமாக பெரிய யுத்தம் பண்ணிட்டான். பகவான் பார்த்து அவனை கடுப்பு ஆயிடுதான். ஏற்கனவே பொய்யன்னு பேர் வாங்கியாச்சு. பொய் நம்பின்னு தான் பேர். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே ஆண்டாள் கேட்குறா. பொய் பேசணும்னே ஒரு அவதாரம். ஆனால் சொல்கிறதெல்லாம் சத்தியம் வத தர்மம் சரண். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஒரு அவதாரம் உண்டுன்னா அது கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான். சொல்கிறத செய்ய மாட்டான், செய்கிறத சொல்ல மாட்டான். மற்றெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். அந்த தைரியம் யாருக்குமே வராது. சனாதனமான இந்து தர்மத்துடைய பலம் பார்த்துக்கோங்க. எந்த மதமும் தெய்வத்தை இப்படி ஒரு கோணத்தில் காண்பிச்சு கூட தயாராக இல்லை. என் தெய்வம் பொய் சொல்லும்னு சொல்கிற தைரியம் கூட எந்த மதத்துக்கும் கிடையாது. சனாதனமான தர்மம் தெய்வம் பொய்யும் சொல்லும் நிரூபணம் பண்ணுறது. பார்த்தோம்னா அவ்வளோ ஏமாத்துறானேன்னா கிருஷ்ணவதார் ரகசியமே வஞ்சகனை பகவான் எப்படி அடிக்கிறான் நமக்கு புரிய வைக்கிறது தான். நம்மளாம் சொன்னோம் அவ்வளோ பாவம் பண்ணி தொலைறானே, அந்த பாவத்தெல்லாம் தெய்வம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்போம். அந்த பாவிகளை தெய்வம் எப்படி விளையாடி தண்டிக்கிறதுன்னு பிரத்யக்ஷமாக சொல்லக்கூடிய அவதாரம் கிருஷ்ணவதாரம். அதனால் பல பேருக்கு ஏற்றுக்க முடியறதில்லை. வஞ்சகனை வஞ்சகத்தினால் அடிக்கிறான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. சனாதனமான இந்து தர்மம் மட்டும்தான் தெய்வம் வஞ்சகனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பிரத்யக்ஷமாக காட்டுறது. கிருஷ்ணவதாரம் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுட்டோன்னு நினைக்கிறோம், இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. சத்தியம் வஞ்சகன் இவ்வளோ ஏமாத்துறானே நினச்சோம். துரியோதன் அப்படி ஏமாத்துறான், சிசுபாலன் அப்படி ஏமாத்துறான், கம்சன் அட்டகாசம் பண்ணானா எங்கே அடிச்சா அவன் அடங்குவான்றத இது எப்படி அடிக்கும் நமக்கு புரிய வைக்கிறதா கிருஷ்ணவதார். ஒரு மகாபாவி பண்ணுறானே, பாவம் பண்ணுறானே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணவதாரத்தை நினச்சாலே சரி இவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்கான்னு தெரிய வைக்கிறது தான் கிருஷ்ணவதார் ரகசியம். தெய்வத்துடைய அத்தனை வேலைகளும் அப்படியே பண்ணி காற்ற அவதாரம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இதுதான் பகவான் ஸ்வயம்னா நம்ம நினச்சோம் தெய்வம்னா அப்படி அன்பமயமானது இப்படி தான் இருக்கும்னு. இப்படி இல்லை, யாரிடத்துல எப்படி அது இருக்கும்னு அப்படியே பட்ட வருத்தமாக ராவா சொல்கிறாள். அப்படியே ஒரு கற்பாரை இருக்குன்னு அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வச்சு இது இப்படி தான் சொன்னேன். அந்த மாதிரி தெய்வம் வஞ்சகர்களிடத்தில் எப்படி இருக்குது, காமாந்த காலத்தில் எப்படி இருக்குது, பதவி ஆசை பிடிச்ச காலத்தில் எப்படி இருக்குது, பக்தர்களிடத்தில் எப்படி இருக்குது, தன்னையே நம்பி கிடக்கிற காலத்தில் எப்படி இருக்குது, யாருக்கு என்ன கிருபை பண்ணுறது, யாருக்கு எந்த விதமான தியானத்தை எப்படி கொடுக்கறதுன்றது அப்படியே சொல்லக்கூடிய அவதாரம் கிருஷ்ணவதாரம். சிரேஷ்டம். சில பேருக்கு அவளை கஷ்டப்படுத்தினாதான் கஷ்டப்படுத்திட்டே இருந்து இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லினா அவள் கிருஷ்ண தியானம் வந்துடும். அதெல்லாம் கோபிகளை வெண்ண திருடி இவர்கள் அதை தியானம் பண்ணி கடைசியில் தன்னையே திருட வச்சான். இவன் அவளிடத்துல வெண்ணையை திருடிட்டு கடைசியில் பரபிரமமாகி இவனையே அவள் திருட்டுத்தனமாக ராசக்கிரீடை அனுபவிக்கும்படியாக பண்ணான்னா இந்த ராசக்கிரீடைன்ற ஒன்றில் அவள் அனுபவிக்கிறதுக்காக முன்னாடியில் இந்த வெண்ணை திருடி இந்த திருட்டு பையன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி இவன் திருடன் அவளுக்கு உணர வச்சு இந்த திருட்டுத்தனமாக அனுபவிக்கணும் அவளுக்கு முன்னாடியே புரிய வச்சு கடைசியில் திருட்டுத்தனமாக ராசக்கிரீடை. கிருஷ்ணவதாரம் இப்படி தான் கோணம்னு இல்லை, எல்லா கோணத்திலையும் பரிபூர்ணமாக நிறைஞ்சு கிடக்கும்படியான ஒரு அவதாரம் கிருஷ்ணவதாரம். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணவதார் ரகசியத்தை சனாதனமான ஹிந்து தர்மம் உள்ளபடி சொல்லும். பகவான் அவ்வளவு அழகா பீஷ்ம பிதாமகருடைய விரதத்துக்காக அவருடைய வாக்குக்காக ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்ற சபதத்துக்காக தன் சபதத்தையும் விட்டால் அவருக்கும் கிருபை பண்ணான். பீஷ்ம பிதாமகர் ஆச்சரியத்தில் மயங்கி போனார். சரதல்பத்தில் படுத்த சமயத்தில் கூட பகவான் எதிர்க்க வந்து நின்றுட்டான். தர்மத்தை சொல்லணும், என்னடா தர்மத்தை சொல்ல முடியும், ஆஞ்சு ஓஞ்சு களைச்சி போய் கிடக்கவே தர்மத்தை சொல்ல சொல்றியான்னா நான் இருக்கும்பொழுது கலப்பு உண்டோன்னு ஒரு பார்வை பார்த்தேன். கலப்பெல்லாம் போயிடுத்து. கதவெடுக்கல விரல் மாட்டி நசுங்கினாலே 10 நாள் விரல் நசுங்கி எடுத்து 10,000 பேரோட காமிச்சோட மனசு அடங்க மாட்டேங்கிறது. இங்கே இன்ச்சு பை இன்ச்சு அம்பு இந்த பக்கம் தைச்சு அந்த பக்கம் வந்திருக்கு. காலில் முள்ளு குத்தி நடந்தாலே ஒவ்வொரு குத்தலுக்கும் என்னென்னமோ பண்ணும். இங்கே ஒரு பக்கம் அம்பு சுற்றி அந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ உடம்பு கணத்தில் இன்னும் உடம்பு இறங்கும்.
என்ன ரணவேதனை இருக்குன்னு சொல்லிமா தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரணவேதனையில் கிருஷ்ணனை தியானம் பண்ணி சரீர அவஸ்தை அவருக்கு மறந்து போயிடுச்சுன்னா தன் சரீரம் அபிமானத்தை விட்டு மனசை கொண்டு கிருஷ்ண சரணகமலங்கள் போட்டார். அந்த சமயத்தில் விதவிதமான தர்மங்கள் எல்லாம் சொல்ல கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக நின்று அவருக்கும் ஒரு மோட்சம் அவருக்காக காத்துட்டு உத்தராயணம் வர வச்சதுக்காக இவருக்காக ஒருத்தருக்காக அவ்வளோ நாள் காத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டும் அவர் சுகமாக கிளம்பி போன பிறகு அந்த பக்தனுக்கும் கிருபை பண்ணிட்டும் சர்வசிரேஷ்டமாக கிளம்புறான் துவாரகாதீசன் துவாரகைக்கு. ஏன்டா இவ்வளோ தைரியமாக துவாரகையை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னா தான் இல்லைன்னா கூட துவாரகை தன் ஸ்மரணத்தில் ஜீவிக்கும் நன்னா தெரிஞ்சு தான் கிளம்பினான். என்ன பார்த்தோம்னா 11 வயசு வரைக்கும் பிருந்தாவனை விட்டு அங்கங்கே நகரலை. 11 வருஷம் ஆனோடனே நம்ம போனால் கூட இந்த கோபர்களும் கோபிகளும் மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் நம்ம ஸ்மரணத்திலேயே ஜீவிக்கும் தெரிஞ்ச பிறகு தைரியமாக கிளம்பினான். அது வரைக்கும் கிளம்பவே இல்லை. நன்னா கவனித்து பார்த்தா ராமன் எடுத்தவொடனே அயோத்தியை விட்டு கிளம்பலை. ஒரு ஸ்திதி வரைக்கும் நன்னா பார்த்தா நல்ல ராமத்தியானம் சித்திச்சுடுத்து இனிமேல் தன்னை மறக்கவே மாட்டா. அதனால் இவர் நிச்சயமாக நன்னா இருப்பான்னு தெரிஞ்ச பிறகு ராமன் அழகாக அயோத்தியா விட்டு காட்டிக்கு போனான். உடனே கிளம்பியிருக்கலாம். பகவானுடைய லீலைக்கு 1000 கோடி அர்த்தங்கள் உண்டு. சுகமாக துவாரகை அப்படி இருக்குன்னு தெரிஞ்சு ஆனந்தமாக கிளம்பினான். வந்தான், இவ எல்லாருக்கும் கிருபை பண்ணான். போகாதே போகாதேன்னா ஆனந்தமாக கிளம்பிட்டான். சிரேஷ்டமாக துவாரகைக்கு போனால் ஜனங்களுக்கெல்லாம் பரம குஷி. நம்ம கிச்சா போய் வந்தாச்சு. துவாரகாதீசனாக இருக்கட்டும், லோகத்துக்கு ரக்ஷகனாக இருக்கட்டும், சரண்யனாக இருக்கட்டும், எங்கள் கிச்சா பய அவ்வளோதான். எங்கள் கிச்சா பய. வெளியூர்லேருந்து வந்து பத்மநாபனை பார்த்தா பத்மநாபான்னு பார்ப்பா. இங்கே இருக்கலாம் பத்மநாபன் அப்படி பார்ப்பா. அர்த்தத்தை கிடையாது. இது நமக்கு பழக்கப்பட்டார், நமக்கு தெரிஞ்ச ஒரு வஸ்துன்னு. நான் சுயம் வெளியூர்லேயே வந்து பார்க்கறதுனால சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஊருக்காரன் தான் நான் பத்மநாபன் சொல்லிட்டு போயிடும். பத்மநாபன் அங்கெல்லாம் போயாசன் இங்கேருந்து கதை முடிச்சுட்டு போயாசன் பத்மநாபன் நன்னா சேவிச்சேன். பத்மநாபனை சேவிச்சேன்னு சொல்ல மாட்டேன், பத்மநாபனை சேவிச்சேன்னு பொழுது. அந்த மாதிரி துவாரகா ஜனங்களுக்கு இது நம்ம கிச்சா பய. இது ராசக்கிரீட ஆகட்டும், எங்கே கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் ஆனந்தத்தை தளச்சா. பகவான் எல்லா காரியம் முடிஞ்சது, கிளம்பலான்னு முடிவு பண்ணான். கிளம்பலான்னு முடிவு பண்ணுறான்னா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு ட்ராமா நடந்துருக்கு, ட்ராமாவில் ஒருத்தர் நடிச்சுட்டே இருக்கான். ட்ராமா முடிஞ்சுடுத்துன்னா அந்த வேஷம் முடிஞ்சுடுத்து அவன் இருக்கான். அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. ட்ராமா முடிஞ்சு அவன் போயிட்டான், அவன் இல்லவே இல்லை, நடித்தவன் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கதாபாத்திரம் முடிஞ்சுடுத்து அந்த வேஷத்தை விட்டுட்டு அவன் அவனாக இருக்கான். அவன் அந்த ஒரு வேஷம் தரிச்சுட்டு இருக்கான்னு அந்த வேஷத்தை களைச்சுட்டு அவன் பாடி அவனாக இருக்கான். சாதாரண மனுஷன் மாதிரி அந்த நாடகத்தை இருக்கும்போது அந்த கதாபாத்திரமாக இருக்கான். நாடகம் முடிஞ்சுடுத்தோன்னா அந்த வேஷத்தை களைச்சிட்டு அவன் என்னென்ன உண்டு மற்ற கர்மாக்கள் உண்டு. அந்த மாதிரி கிருஷ்ணன் கிளம்பினா அப்படின்னா கிருஷ்ண வேஷத்தை களைச்சானே ஒழிய இங்கேருந்தே போயிட்டான்னு சத்தியமாக அர்த்தம் இல்லை. எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? ஒரு பரீட்சத்துக்கு முன்னாடியே கர்ப்பத்தில் வேறு காட்சி கொடுக்குறது, அது காத்துன்னு கிடக்கு. வேறு பார்க்கணும் பார்க்கணும் முடிச்சு வேறு பார்க்குறது எல்லாரையும். இதுதானோ இவன் தானான்னு எல்லாரும் முடிச்சாச்சுன்னா அடுத்த ஒரு கூட்டம் தயாராகிடுறது பக்திக்கு. பக்தியில் அது முடிஞ்சு கொடுத்தோ இந்த கூட்டம் முடிஞ்சுன்னா இனிமேல் பக்தியே கிடையாது. ஒரு கூட்டம் முடிஞ்சு கொடுத்தோம், அதுக்கு அடுத்த கூட்டம் தயாராகிடுறது. ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்துக்கு கூட்டம் தயார் பண்ணிட்டாங்க. யோகிகள் அவனை கட்டி பிடிக்கணும்னா சொன்னேன், எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை பார்த்துக்கலாம்னு அப்பயே கோபிகளை தயார் பண்ணிட்டாங்க. இங்கே ராமாவதாரத்தில் தசவர்ஷ சகசிராணி 11,000 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த 40 வயசுக்குள்ளே தான் எல்லாம் சுற்றுறான் காட்டுக்குள்ளெல்லாம். அந்த காட்டில் சுற்றும் பொழுது திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகத்துடைய கடைசியில் வரக்கூடிய கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்போ ஆட்டம் போடுறதுக்கு இங்கே இருக்கிற புருஷர்களை ஸ்திரீகளாக தயார் பண்ணான்னா இவன் கதை யார் சொல்ல முடியும்? ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கான். நம்ம தான் நினச்சிடணும் நம்ம தான் ரொம்ப புத்திசாலி, நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிளான் பண்ணுறோம்னு. துவாபரகத்துடைய கடைசியில் வரக்கூடிய கிருஷ்ணாவதாரத்துக்கு ராமாவதாரத்தை ஆரம்பத்தில் ஒரு பிளான் பண்ண 40 வயசில் என்ன 11,000 வருஷம் வாழ்க்கையில் 40 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணிட்டான்னா சிரேஷ்டமானவன். ஒரு பக்த கூட்டம் முடியறதுக்குள்ள அடுத்த பக்த கூட்டம் தயார் பண்ணிட்டு இருக்கு. நாமதேவர் முடிகிறான்றதுக்குள்ள துக்காராம் வந்துட்டார். ஒருத்தர் முடியறதுக்கு இடத்துல வந்துட்டே இருக்கா மாற்றி இவர் கிளம்புறார் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விழுது அங்கே தயார் ஆகிடுத்து. ஒரு பிடிச்சிருந்த உடனே இது கிளம்புறது. இதுதான் ஆல விரக்ஷம் சனாதனமான தர்மம். ஒன்று பிடிச்ச உடனே இன்னொன்று விடுறது. கால் ஒரு அடி எடுத்து அந்த காலை வச்ச பிறகு இந்த கால் வெளில கிளம்புறது. இந்த கால் வைக்கிறதுனா இந்த காலை மேலே வரதில்லை, பூமியை வச்சுட்டு ஒரு காலை பூமியில் ஊஞ்சிட்டு அடுத்த காலை கொண்டு வந்து அப்படி வைக்கிறோம். அந்த கால் பூமியில் வச்ச பிறகு தான் இந்த காலை எடுக்கிறோம். அந்த மாதிரி மகாத்மாக்கள் பக்தர்கள் அடுத்த பக்தர் தயாரான பிறகு அவள் கிளம்புறான். அதுக்கு முன்னாடி கிளம்புறதே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியம் அடுத்த காலத்தில் ரெடி ஆகிடுத்து.
பகவான் ஆனந்தமா வேஷத்தை கலைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஜோரா எல்லா வேஷத்தையும் கலைச்சான், கிளம்பினான். கிருஷ்ணாவதாரம் அந்த வேஷத்தை கலைச்சுட்டான். பிரபு போகலை. அழகா எல்லாம் பார்த்தார். வித்துரர்கள் எல்லாம் தெரிஞ்சது. அங்கேருந்து வந்தார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட வித்துரர் வந்துட்டார். ரகசியமா திருதராஷ்டிரனை பார்த்து திட்டினார். வெக்கமா இல்லை? கொஞ்சமே வெக்கமே இல்லையா உனக்கு? இவ்வளவு நாள் என்னென்னமோ அட்டகாசம் எல்லாம் பண்ணி தொலைச்ச, யாருக்கு என்ன பாதகம் எல்லாம் பண்ணி தொலைச்சோ அவாத்திலேயே நாய் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கே, கொஞ்சம் கூட வைராக்கியமே இல்லையான்னுட்டார். பிரத்யக்ஷமாக கிருஷ்ணனை விஸ்வரூப தரிசனம் பார்த்து கூட இவனுக்கு வைராக்கியம் வரல. அதுதான் கொடுமையே. ஸ்வயம் பரமாத்மாவை பிரத்யக்ஷமாக தன்னுடைய அரசவையில் விஸ்வரூப தரிசனம் பார்த்து மயங்கி போய் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணும்போது கூட வைராக்கியம் வரல. ஒரு வித்திரர் வந்து 4 திட்டினார், முடிஞ்சு போயிடுது, வைராக்கியம் வந்துடுது. அதுதான் பக்தாளுடைய பலம். இவன் விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சு தான் பகவான் மெய்ப்பிச்சு கூட வைராக்கியம் வரல. கிருஷ்ணன் வேணும்னு தோணல். எங்கேருந்தோ ஒரு வித்துரர் மகா பாபியா இருந்தாலும் இந்த வித்துர ஸ்மரணம் இருந்தது அவனுக்கு. திருதராஷ்டிரனுக்கு இந்த வித்துர நீதியில் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. வித்துரர் உட்காந்து அவ்வளோ நீதிகளை சொல்கிறார். வித்துரர் காணாமல் போன பிறகு அடரா வித்துரான்னு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்து வித்துரன் என்னானான்னு அந்த வித்துர ஸ்மரணம் வித்துரை இழுத்துட்டு வந்து 4 திட்டு. இங்கே கொஞ்சல் கெஞ்சல்லாம் ஒன்றும் இல்லை, வெக்கமாக இல்லையா? பீமன் போடுற சாப்பாட்டை நாய் மாதிரி சாப்பிட்ற சொருக்குன்னு கோவம் கொடுத்தான். சமயத்தில் குருமார்கள் சொல்கிற வார்த்தை சுருன்னு ஏறும் கோவம். என்ன இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு இந்த கோபத்தில் ஒரு வைராக்கியம் வந்து நான் அடைய மாட்டேன், நான் பாத்திரம் அடைஞ்சிருவா. இதுதான் கதையே. இந்த சில பேருக்கு இந்த ரோஷத்தை தூண்டி விட்டோம்னா கடகடகடன் பக்தி வந்துடும். சில பேருக்கு தட்டி கொடுத்தா தான் பக்தி வரும். நன்னா தெரியும் குருவுக்கு. எல்லா சமயத்தையும் ரோஷம் வர மாதிரி பண்ண மாட்டா. சில சமயத்தை தட்டி கொடுப்பா, சில சமயத்தை கொட்டுவா, சில சமயத்தை திட்டுவா. எந்த சமயத்தில் எது பண்ணால் நமக்கு பக்தி வருமோ அந்த மாதிரி பண்ணிடுவா. உடனே கோபம் வந்துடுத்து, வைராக்கியம் வந்துடுத்து, வா போலாம்னு கூப்பிட்டா அர்த்த ராத்திரி இந்த குருட்டு வயலை கூட்டிண்டு கூட ஒரு குருடி வேறு இருக்கா. தன்னைதானே குருடா வாக்கணும். பந்தத்துடைய பலம் இதுதான். சரி, அவன் தான் குருடனாக இருக்கான், நானாக கண்ணிருந்தா இருக்க உதவி பண்ணுறேன்னு தோணுங்க. நானும் பார்க்க மாட்டேன். இதே தான் நடந்துருக்கு உலகத்தில். நீ குருடனா நானும் குருடி. வசதியாக தான் பேசின்னு இருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஜோராக தான் இருக்குது. இந்த பந்தம் இப்படி தான் போட்டு மயக்கி விடும். அச்சோ 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 அச்சோன்னு சொல்லி தானும் இழந்து அடுத்த வாழையும் இழக்க வச்சு கடைசியில் புலம்புறதே ஜென்மாவாக போயிட்டு இருக்கு. எங்கேயோ போனான் உட்காந்து அதெல்லாம் சொன்னான், போடா எல்லாத்தையும் விடு. நீ இதெல்லாம் வசத்தின்னு பொத்தி பாதுகாத்து வச்சு அது எதுவுமே உங்ககிட்ட இல்லையே. இப்போ என்ன கவனிச்சு பாரு. ஓம்பிள்ளன்னு போயாச்சு. இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் உங்ககிட்ட இல்லை. உன்னுடைய யவனமும் இல்லை, உன்னுடைய பலமும் இல்லை. என்ன இருக்கு உங்ககிட்ட சொல்லு பார்க்கலாம். உன் மனசு இருக்குடா வேலை. திருதராஷ்டிரத்தில் உன் மனசு இருக்கு, உன் சரீரம் இருக்கு, உன் பக்தியை நீ பிடிச்சுட்டேன்னா உனக்கு நல்ல கதி. தாமுள்ளதே தம் உள்ளம் உள்வுளதே தாமரை பூவுளதே எத்தும் பொழுதுண்டே. ஆழ்வார் சொல்கிறார், நீங்கள் இருக்கு, உங்கள் மனசு உங்ககிட்ட தானே இருக்குது. யாருக்கிட்டையாவது மனசு கொஞ்சம் குடும்பம் கடன் வாங்க வேண்டியிருக்கா? இல்லையே. 50-100 ரூபா கடன் வாங்க வேண்டியிருக்கு. வேறு ஏதாவது வஸ்து கடன் வாங்க வேண்டியிருக்கு. என்கிட்ட மனசே இல்லை, கொஞ்சம் மனசு தாங்களும் கேட்க வேண்டியதில்லை. தாமுள்ளதே தம் உள்ளம் உள்வுளதே. 5 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் நம்ம மனசு நம்ம கூட தான் இருக்குது. அது ஓட வைக்கிறது. ஆனால் அது நம்மளை விட்டு போகிறதே கிடையாது, நம்ம கூடயே தான் இருக்குது. தாமுள்ளதே தம் உள்ளம் உள்வுளதே. பக்திக்கு இதுதான் வேறு ஒன்றுமே வேண்டாம். ஒரு கால் மனசே இல்லைன்னா பயப்படலாம், பக்தி பண்ண முடியாது. மனசு இருக்கு. தாமுள்ளதே தம் உள்ளம் உள்வுளதே தாமரை பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே. தாமரை புஷ்பம் இருக்குது, நேரம் இருக்குது. பக்தி பண்ணால் என்னடா கஷ்டம். கொஞ்சம் பண்ணேன். புத்திரர் சொல்லிட்டார், வைராக்கியம் வந்து எடுத்து உக்காந்தான் தியானம் பண்ணால் 3 நாளில் மோட்சம். பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் கூட 36 வருஷம் கூட உட்காந்து கூட மோட்சம் கிடைக்க மாட்டேங்கிறது. 3 நாள் இந்த குருடியும் கூட சேர்ந்து விழுந்துட்டான். யோகாக்னி வேறு. உனக்கு யோகமே தெரியாது, ஆத்ம தத்துவமே தெரியாது, சரீர அபிமானமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு வித்திரர் சொன்ன 4 திட்டில் இத்தனை வைராக்கியம் வந்து 3 நாள் ஆத்ம தரிசனம் வந்து யோகம் சித்திச்சு உள்ளுக்குள்ளேருந்து அக்னி கிளம்பி அவன் சரீரத்தை எரிச்சதுன்னா சத்சங்க பலம் மகசங்கஸ்து துர்லபக அகம்யக அமோகச்ச. நாரதர் சொல்கிறார், மகான்களுடைய சங்கம் கிடைப்பதற்கரியது, நம்மளா தேடி கிடைக்காது. ஆனால் வீண் போகவே போகாது. அமோகம், அது அமோகமாக இருக்குன்னா வீண் போகாதுன்னு அர்த்தம். அமோக விளைச்சல்னா கூட சொல்லுவோம். அவளுக்கு அமோகமாக இருக்கா, வீண் போகலன்னு அர்த்தம். மகான்களுடைய சங்கம் வீண் போகவே போகாது. ஒரு மகாபாவி திருதராஷ்டிரனுக்கு கூட சத்சங்கத்துடைய பலத்தினால் 3 நாளில் மோட்சம் கிடைச்சுடுத்துன்னா அதுதான் சத்சங்க பலம், சத்சங்க மகிமா. பாகவதம் முழுக்கவே சத்சங்க குரு மகிமா தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
முழுக்க முழுக்க குரு மகிமா, சத்சங்க மகிமா. ஒரு திருதராஷ்டிரன் அத்தனை அட்டகாசம் பண்ணவனுக்கு கூட அரைக்ஷணம் சத்சங்க. சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அப்படி சத்சங்க சேவதி நிருணாம். பாகவத்தின் இடத்துல வருது. இந்த சம்சார சாகரத்தில் அரைக்ஷணம் சத்சங்கம் கிடைச்சுடுத்தான், அதுதான் நீங்காத தனம். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த திருதராஷ்டிரனுக்கும் நல்ல கதி கிடைச்சு. ஒரு வித்துரனால் அவன் பிள்ளைகள்னால நல்ல கதி கிடைக்கல, அவனுடைய ஆசை நல்ல கதி கொடுக்கல, அவனுடைய ராஜ்யபலம் நல்ல கதி கொடுக்கல. வித்துரன்ற ஒரு மகாத்மாவோட ஒரு சங்கம். ஆச்சரியம், ஆச்சரியம். அதான் மகாத்மாக்கள் நம்மளை ஸ்மரிக்கணும். இது சரியா சொல்லணும்னா திருதராஷ்டிரன் ஸ்மரிச்சது போல வித்துரனும் ஸ்மரிச்சா. என்னடா அவன் ஜென்மம் அப்படி வீணா போயிடுது, குருஷேத்திரத்துலாம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. திருதராஷ்டிரன் இருக்கான்னு தெரிஞ்சு சரி, இல்லாட்டி வர வேண்டிய அவசியமே கிடையாது. வித்துரருக்கு திரும்ப பாண்டவர்களையோ திருதராஷ்டிரனையோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வித்துரன் பாண்டவர்களை பார்க்க வரவே இல்லை. ஏன்னா வித்துரனுக்கு நன்னா தெரியும் பாண்டவர்களுக்கு குந்திக்கெல்லாம் பிரத்யட்சமாக கிருஷ்ணன் இருக்கான், எப்படியும் அவளுக்கு மோட்சம் உண்டு. அவளை இவர் போய் பார்த்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவளை கிருஷ்ணன் வந்தே ஜெகத்துன்னு கிருஷ்ணன் கூடவே இருக்கான். இவள் கூட இருந்து கூட இந்த பயலுக்கு புத்தி வர மாட்டேங்கிறதே இவன் மேலே ஒரு ஓரத்தில் சின்ன ஒரு பச்சாதமாச்சோ. இது ஜென்மா வீண் பண்ணி தொலைச்சுட்டானே. குருக்ஷேத்திர யுத்தம் பகவத்கீதை கேட்டு கூட வைராக்கியம் வரல முட்டா பயலுக்கு. பகவத்கீதை பிரத்யக்ஷமாக சஞ்சயன் சொல்ல 18 அத்தியாயம் நன்னா கேட்டு விஸ்வரூப தரிசனம் எல்லாம் கேட்டு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜக கேட்டு வைராக்கியம் வரல. சஞ்சயன் வேற, கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அங்கே தான் தர்மம் ஜெயிக்கும் சொல்லி வைராக்கியம் வரலை. கிருஷ்ணன் அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணி இந்த பாண்டவ குலத்தை அவ்வளவு ரட்சிச்சதை கேட்டு வைராக்கியம் வரலை. இந்த வித்ரன் இவன் நல்ல கதி அடையணும்னு ஓரத்தில் நினைச்சார். அந்த நினப்பு இவனுக்கு நல்ல கதி கொடுத்து. மகாத்மாக்கள் நம்ம நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான்னா அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கும் இல்லை, பரமாத்மாவுக்கும் இல்லை. பரமாத்மா கூட மாற்ற முடியாது. இதை அது எல்லாத்தையும் மாற்றினான். எவ்வளோ விஷயத்தை மாற்றினான். கிருஷ்ணன் பொய்யன் தானே. மகாபாரதம் எத்தனை சூதுவாதி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றினான். ஆனால் விதுர சங்கல்பம் திருதராஷ்டிரன் நல்ல கதி அடைய வைக்கணும்னு ஓரத்தில் கிஞ்சித்து ஆசைப்பட்டா, அடடா விதுரன் ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கும் ஒரு யோக சித்தி கொடுத்துட்டான். போகத்திலேயே மயங்கி இந்திரிய சுகமே வாழ்க்கைன்னு வாழ்ந்து தேகாத்ம அபிமானியா சரீரத்துக்காக அத்தனை பிரயத்தனப்பட்ட ஒரு திருதராஷ்டிரனுக்காக விதுரன் நினைச்சு ஏங்க அந்த ஏக்கத்துக்காக திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் எம்பெருமான் கிருபை பண்ணான்னா இந்த கிருபைக்கு என்ன பதில் சொல்றது? அவ்வளவு சிரேஷ்டம் அந்த விதுரர். அந்த விதுரன் மைத்திரேயரை பார்க்கிறார், உத்தவரை பார்க்கிறார். அத்தனை ஆச்சரியமா பகவான் கிளம்பும் பொழுது கூட விதுரனை நினைச்சிட்டு போனான். அப்போ விதுரன் என்ன தியானம் பண்ணியிருப்பார். பகவான் இந்த வேஷத்தை முடிச்சுட்டு கிளம்புற சமயத்தை கூட விதுரன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நீ விஷயத்தை சொல்லுடான்னு சொல்லி மைத்திரேயர் வித்துவர்கிட்ட சொல்லிட்டு போனான்னா இத்தனை பேரை மறந்துட்டான். கோபிகளை விட்டாச்சு, ராதிகா ராணியை விட்டாச்சு, ருக்மிணி பிராட்டியை விட்டாச்சு, வசுதேவர் தேவகி நந்தகோபர் யசோத அர்ஜுனன் முதற்கொண்டு எல்லாரையும் விட்டாச்சு. உத்தவர் இடத்துல மைத்திரத்தில் கூட வித்துரன் 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 விதுரன் வித்துரன் கிருஷ்ண நாமஸ்மரணம் பண்ண மாதிரி இவன் வித்துரன் நாமஸ்மரணம் பண்ணிட்டு இவன் கிளம்பி போகிறான். எல்லாரும் சொல்கிறோம் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்தந்தே கலைவரம் தம் தமே வேதி கௌத்தே சதா தத்பாவம் இவ்வளோ வசனம் பேசிட்டு இவன் கிளம்ப விதுரா 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 விதுரான்னு குழம்பிட்டு போகிறான்னா என்ன பக்தி இருக்கணும். அந்த பக்தி விதுரன் நிஜமாவே ஜெயிச்சார் வாழ்க்கை. நம்ம ஸ்மரிக்கணுமோ இல்லை, அவனை ஸ்மரிக்க வச்சுடணும். வித்துரன் கதறார், இந்த நீசனை பிரபு ஸ்மரிச்சானா, கிருஷ்ணன் ஸ்மரிச்சுட்டானா போதுமே. ஒரு நல்ல ரோஜா புஷ்பம் இருக்கு, ஜோரா மனமெல்லாம் வீசுறதுன்னா அதை யாரும் அனுபவிக்கலைன்னா அது அழகா இருந்து என்ன, மனமா இருந்து என்ன, பெருசா இருந்து என்ன, நல்ல வண்ணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ரோஜா நல்லா இருக்கு, நல்ல மனமா இருக்குன்னு தலையில சூடிட்டு எங்கள் ஆற்றுல புது 10 பேர் நம்ம சொன்னோம்னா இந்த ரோஜாவுக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி இந்த ஜீவனை பிரபு ஸ்மரிக்கணும். பா என்ன அற்புதமான ஒரு வித்துரண்டா. எத்தனை பேரை விட்டான், எத்தனை பேரை விட்டுருக்கான். இவ்வளோ பெரிய கூட்டம், கிருஷ்ண பக்த கூட்டம் ஒன்றும் குறைச்சல் ஒன்றும் கிடையாது. 16,108 பத்னிகள், குழந்தைகள், பேரன்மார்கள், எத்தனை எத்தனை பேர், கோபிகள் ஒருத்தி சலச்சவளா ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்தையும் விட்டுட்டு ஒரு வித்துரனை ஸ்மரிச்சுட்டு போனான்னா
துவாரகையில் உட்காந்து பிருந்தாவனத்துடைய தூளி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்ணின்றது பகவான் வித்ரன் நினச்சிட்டு போனான்னா இத்தனை பேருடைய தியானத்தையும் தாண்டி ஒரு வித்ர தியானம் கிருஷ்ணனுக்கு இருந்ததுன்னா இவா இத்தனை பேர் சேர்ந்த பக்தியை காட்டிலும் ஒரு படி மேலே வித்ர பக்தி. அவ்வளவு சிரேஷ்டம். இத்தனைக்கும் தாசி புத்திரன். பகவான் குலத்தை பார்க்கறதில்ல, ஜாத்தியை பார்க்கறதில்ல. இத்தனைக்கும் வித்ரன் மகாபாவிகளோட தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார். அவர் இருந்த இருப்பையும் பார்க்கல, அவர் மனசை ஒன்று தான் பார்த்தார். அதனால் மனசை பிரபுவினிடத்தில் கொடுத்தேன்னா நம்மையும் ஸ்மரிப்பான், நம்மையும் ஸ்மரிச்சுட்டான்னு சுகம் தான். நிறைய சொல்கிறதுக்கு என்னமோ இருக்குது. சில ரொம்ப முக்கியமான அடியே அனுபவித்த சில விஷயங்களை தான் நான் சொன்னேன். நிஜமாகவே சொல்கிறேன். பாகவத்தை சொல்கிறது கொட்டி கிடக்கு. இன்றைக்கி ரொம்ப பொறுக்கி எடுத்து நிஜமாக சொன்னால் 100% ஏதோ 0.000000 1% 1000 கோடியில் 1 பங்கு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ராதே கிருஷ்ணன்.